السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. நான் பேச போகிறது இன்ஷா அல்லாஹ் நம்ம விரிவாக பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ சுருக்கமாக தான் இன்ஷா அல்லாஹ் பேச போகிறோம். முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சூழலில் முஸ்லீம்கள் எந்த விஷயங்கள் அதிகம் கவனம் செலுத்தணும், குறிப்பாக நம்ம சுற்றியுள்ள சமூகம், இதில் உள்ள அரசியல், இங்கே சுற்றியுள்ள இடங்களில் செய்யக்கூடிய தாவா, இதை எப்படி செய்யணும், அதுதான் சுருக்கமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் ஆராஃப்ல பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நபிமார்களுடைய தாவாவை பற்றி சொல்லி காண்பிக்கிறார். அது எல்லாமே ஒரே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ல தான் ஆரம்பிக்கும். அவங்க சமூகத்துக்கிட்ட அவங்க பேசும்போது எப்படி பேசுறாங்க, யா கௌமி இபதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரா, யா கௌமி என்னுடைய சமூகமே அப்படின்னு அழைக்கிறாங்க. அழைச்சு அவங்க முதல் விஷயமா எது சொல்றாங்க, அல்லாஹ் தான் வணங்கணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. இது நமக்கு மன்ஹஜ் அப்படின்றது என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு நபியும் எப்படி ஆரம்பிக்கா, யா கௌமி என்னுடைய சமூகமே. யாரை கூப்பிடுறாங்க? காஃபிரான மக்களை. காஃபிரான மக்களை எப்படி கூப்பிடுறாங்க? என் சமூகமே அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப இன்னைக்கு இது நிறைய முஸ்லிம்கள் புரிந்து கொள்ளாமல் விட்டுட்ட ஒரு விஷயம். உம்மா அப்படிங்கிறதுக்கும் கௌம் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம யாருடைய உம்மத்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், உம்மத்து முஹம்மதியா. உம்மத்து முஹம்மதியானா அதை யாரை குறிக்கும்? இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவங்களை தான் குறிக்கும், இல்லையா? அப்ப எல்லாருமே நம்மளுடைய உம்மத்தா அப்படின்னா இல்லை. இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவங்க தான் ஒரு உம்மத். ஆனா கௌம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. நம்ம வசிக்கக்கூடிய பகுதியில, அது நம்ம ஊராகட்டும், நம்ம மாநிலமாகட்டும், நம்ம நாடாகட்டும், அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுமே நம்முடைய கௌம் தான். அதனால தான் நபிமார்கள் அந்த மக்கள் காஃபிரா இருக்கிறாங்க, அவங்களை இஸ்லாமை நோக்கி அழைக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்க? யா கௌமி என்னுடைய கௌமே அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அப்ப இப்ப நம்ம இந்த ஊர்ல இருக்கிறோம், இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஹிந்துவுமே நம்முடைய கௌம் தான், ஒவ்வொரு கிறிஸ்துவருமே நம்முடைய கௌம் தான். அல்லது நான் மத நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு ஒருத்தர் சொல்ற அவருமே நம்முடைய கௌம் தான். ஏன்னா நபிமார்கள் அப்படித்தான் அழைச்சிருக்கிறாங்க. நபிமார்கள் அவங்களுடைய இஷ்டத்துக்கு செய்யறது இல்லை, அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் செய்யறவங்க தான். அதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்-குர்ஆன்ல ஒரு நபியினுடைய தாவா சொல்லி காண்பிக்கல, பல நபிமார்களுடைய தாவாவை சொல்லி காண்பிக்கிறாங்க. ஒவ்வொரு நபியும் அவங்களுடைய சமூகத்தை அழைக்கும் போது இந்த வார்த்தை சொல்லித்தான் அழைக்கிறார், யா கௌமி என்னுடைய சமூகமே அப்படின்னு தான் அழைக்கிறார். அப்போ இங்க நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு மனிதனுமே நம்முடைய சமூகம். நம்முடைய சமூகம் வரும்போது அப்ப நம்ம அவங்க பேர்ல அக்கறை எடுக்கிறது அப்படிங்கிறது அது இன்னொரு லெவலுக்கு மூவ் ஆகும். அவங்க வேற நம்ம வேற அப்படின்ற எண்ணம் இருக்கும்போது அவங்க பேர்ல உள்ள அக்கறை அது வேற மாதிரி இருக்கும். இல்லை அவங்களும் நாமும் ஒரு சமூகம் அப்படின்னு வரும் பொழுது, அவங்க நம்முடைய சமூகம் அப்படின்னு வரும்போது நாம் அவங்கள்ட்ட காட்டுற அக்கறை அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். நம்முடைய தாவாவினுடைய வசூல் அடிப்படையில் தாவாவுடைய மன்ஹஜ் வழிமுறையை நாம் அது குர்ஆன்ல இருந்து தான் எடுக்கிறோம். நபிமார்களுடைய தாவா வழிமுறை என்ன? மன்ஹஜுல் அம்பியா ஃபித்தாவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை. அது என்னன்னு பார்ப்போம். குர்ஆன்ல இருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்றோம். அதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு அதெல்லாம் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. இப்போ குர்ஆன்ல உள்ள வழிமுறைகள் இதுதான். அப்ப யார் நம்மளை சுத்தி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நம்முடைய கௌம். அதை ஏத்துக்கிட்டாங்க, தாவா ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க நம்முடைய உம்மத். அப்ப அந்த கௌம் உம்மத் விஷயங்கள்ல நம்ம தெளிவா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அந்த அழைப்பு ஒண்ணுத்துல அடுத்து என்ன வருது? யா கௌமி இபதுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை மட்டுமே இபாதத் செய்யுங்க, அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க அப்படின்றார். அப்போ பிற கௌம் கிட்ட நம்ம அதை பிற கௌம்ல பிற மக்கள், நம்முடைய கௌம்ல இருக்க பிற மக்கள் கிட்ட, முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட நம்ம முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது இதுதான், அல்லாஹ்வை இபாதத் செய்யுங்க அப்படிங்கிற அர்த்தம். அப்போ அவங்க கிட்ட தாவா செய்யறதுல முதல் விஷயம் இதுதான். ஆனா அவங்ககிட்ட அவங்க நம்ம தாவா செய்யறத காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், அதையும் தாண்டி நெருக்கம் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம இதை சொல்லும் போது அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு நமக்குமான பழக்கம்
அந்த பழக்கத்தை வந்து நெருக்கம் ஆக்க வேண்டியது அவசியம். அது எந்த விஷயம் நடக்கும்? பொதுவான எந்த விஷயத்தில் நடக்கும். அவங்களுடைய நல்லது கெட்டது நம்ம பங்கெடுக்கிறது. அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், துயரம் இருக்குது. நம்ம அவங்களுக்கு உதவி செய்யறோம். அவங்க வீட்ல ஒரு மரணம் அப்படின்னு நடக்குது. அப்போ நமக்கு பக்கத்து ஏரியா இருக்கு, நம்ம பழக்கமானவங்க அப்படின்றபோது முஸ்லிம் அல்லாத மக்கள் மரணிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவாது போய் நிற்கும். அந்த அந்த சடங்குகள்ல இஸ்லாமுக்கு முரணான சடங்குகள் இருக்கும். அதுல நம்ம பங்கேற்கிறதுக்கு அனுமதி இல்லை. அது கூடாது. ஆனால் ஒரு ஒரு மனிதன், அந்த மனிதனுடைய துயரம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு ஆறுதல். நாங்க உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு நம்ம போய் நிற்கும் பொழுது அவங்களும் அதை உணர்வாங்க. இவங்க நம்முடைய கௌம், நம்மெல்லாம் ஒரு கௌம் அப்படிங்கிறத உணர்வாங்க. அது எப்போ அவங்களுடைய சந்தோஷங்களை நம்ம பங்கெடுக்கும் போது, அவங்களுடைய கஷ்டங்களை நம்ம பங்கெடுக்கும் போது, அப்பதான் அவங்களுக்கும் அந்த உணர்வு வரும். அதெல்லாம் இல்லாம நீங்க வேற நாங்க வேற அப்படின்னு பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கஷ்டத்தை அவங்க உணர போறது இல்லை. நம்ம கஷ்டத்துக்கு நம்ம மட்டும் தனியா போராடிட்டு இருக்கோம். அந்த நேரத்துலதான் நமக்கு வந்து என்ன தோணுது, எல்லாரும் கூப்பிடணும். அப்ப மட்டும் கூப்பிட்டா எப்படி வருவாங்க? எல்லா நேரங்களையும் அவங்களோட பழகி இருந்தா நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்து கூப்பிட்டா அவங்க வருவாங்க. அவங்க கஷ்டத்துக்கு நம்ம போறது இல்லை, நம்ம கஷ்டத்துக்கு அவங்க ஏன் வரணும்? சாதாரண மனிதனுடைய இயல்பு அதுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லை. நபிக்கு பாதுகாப்பு கொடுத்தது யார்? மக்காவில் அவங்களுடைய கோத்திரம் பனு ஹாஷிம். பனு ஹாஷிம்ல எல்லாரும் முஸ்லீமா இருந்தாங்களா? இல்ல, நிறைய பேர் காஃபிராக முஷ்ரிக்குகளாக இருந்தாங்க. அந்த கோத்திர தலைவராக இருந்தது அபூ தாலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை. அவங்களே கடைசி வரைக்கும் காஃபிராக இருந்து தான் மௌத்தா போனாங்க, மரணிச்சாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க ரசூலுல்லாஹ் பாதுகாப்பாக தான் இருந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் அழைப்பு பண்ணி தாவாவை ஆரம்பிச்சு 6 வருஷம் முடியும் போது ஊரே என்ன செய்து, ஊர் விளக்கம் செய்து ஊரை விட்டு விலக்கி வைக்குது, சோசியல் பாய்காட். அப்போ அவங்களுக்கு சொந்தமான ஒரு பள்ளத்தாக்கு ஷேக் அபூ தாலிப், அந்த பள்ளத்தாக்குக்கு போறாங்க. ஊருக்கு கொஞ்சம் அப்படி வெளியே ஒட்டுமொத்த பனு ஹாஷிமும் போகுது. அவங்க மட்டும் இல்லை, பனு ஹாஷிமுடைய கிட்டத்தட்ட எல்லாரும் போறாங்க. ஒரு சிலரை தவிர எல்லாருமே போய் நிற்கிறாங்க. அங்கே வந்து முஸ்லீம்கள் மட்டும் கஷ்டப்படல. பனு ஹாஷிமை சேர்ந்த முஸ்லீம்களும் கஷ்டப்பட்டாங்க, பனு ஹாஷிமை சேர்ந்த முஸ்லீம் அல்லாதவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஏன் வந்து ஊர் பனு ஹாஷிம் ஒதுக்கி வச்சதுன்னா, பனு ஹாஷிம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பா நிற்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம். இன்னைக்கு அதை நம்ம வந்து ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் இருந்து இஸ்லாமுக்கு வர்றாரு. அவர் வந்து இஸ்லாமுக்கு வந்து இஸ்லாமிய நல்ல விதமாக கடைபிடிக்கிறாரு. மக்களுக்கிட்ட பொதுவாக எல்லா மக்கள்கிட்ட போய் தாவா செய்கிறார், அழைப்பு பண்ணி செய்கிறார். இப்போ அந்த ஊரில் இருக்கிற அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவர் ஒதுக்கி வைக்கும் போது அவருடைய ஜாதி என்ன செய்யுது, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கு. ஆனால் அவர் இஸ்லாமிய ஏற்றுக்கலைங்க. இதுதான் நடந்தது. ஏன் அப்படி நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய ஏற்ற உடனே பனு ஹாஷிமை விட்டு விலகி எல்லாம் வந்துடும். ஏன்னா அது அவங்க கௌம். மக்கா குறைஷிகளை விட்டுமே விலகி வந்துடுறது, அது அவங்களுடைய கௌம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும். குறிப்பா சலஃப் மன்னஜ் அப்படின்னு சொன்னா சலஃப் நேர் சஹாபா. சஹாபா எங்கேருந்து இதை எடுத்துக்கிட்டாங்க? ரசூலுல்லாஹ்கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல நபிமார்களுடைய தாவா பற்றி சொல்லும் போது அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஒழுங்கா படிக்கணும், தெளிவா ஆழமா படிக்கணும். உம்மத்துனா என்ன, கௌமுன்னா என்ன, யா கௌமி என்னுடைய கௌமே என்று நபிமார் சொல்றேன்னா அது சும்மா பேச்சுக்கா வாய் வார்த்தைக்கா சொன்னாங்க. இஹ்லாஸோட எல்லாம் அதை சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு நபியும், என் சமூகமே அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து சூரத்துல் கஹஃப் ஓதுவோம், குர்ஆனுடைய 18வது சூரா. கஹஃப் ஓதுனா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து, குழப்பங்கள்லேருந்து, சோதனைக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாரத்திலேருந்து இன்னொரு வாரத்துக்குள்ள அது வந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு ஒளி தரும் அப்படின்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சூரத்துல் கஹஃபினுடைய 6வது ஆயத்து இது. فَلَعَلَّكَ باخع نفسك على آثارهم என்று அல்லாஹ் சொல்றாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் ஷிர்க்ல குஃப்ர்லயே இருந்து மரணிக்கிறத பார்த்து கவலைப்படுறாங்க. அதுல வாடுறத பார்த்து கவலைப்படுறாங்க, அப்படி மரணிச்சு போறத பார்த்து கவலைப்படுறாங்க. இப்படி இருந்த நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்ப அவங்க செய்யறத பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கோபமும் வருது, வருத்தமும் வருது. எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு கவலைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை அது பாதிக்குது. இதை பற்றியாவது ரொம்ப சீரியஸாக கவலைப்பட்டோம் அப்படின்னா உடல்நிலை பாதிச்சு இப்படியே விட்டா அவ்வளோதான், படுக்கைக்கு போக வேண்டியிருக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை விட சீரியஸாக போகும். அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்காக கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க போல இருக்கு, உங்களை நீங்களே கொன்றுடுவீங்க போல இருக்கு.
அப்படின்ட்டு வந்து அல்லாஹ் சொல்றான். அப்போ இது யார் மேல கவலை? இஸ்லாம் ஏற்றுக்கொண்டவங்க மேல இல்ல, காஃபிரான மக்கள் மேல, அதாவது தன்னுடைய கௌம் மேல அவங்களுக்கு அந்த கவலை இருந்துச்சு. எந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க, நரகத்துக்கு போறாங்களேன்னு கவலைப்படுறாங்க. அந்த கவலை அவங்கள வந்து நிம்மதியா இருக்க விடல. அவங்க உடல்நிலை வீணாக்குது, உடலை சிதைக்குது. இப்படியே போனா உங்களை நீங்களே கொண்டுடுவீங்க. சூசைட் அட்டம் மாதிரி அது. சொல்ல சூசைட் அட்டம் பண்றவங்க இல்ல, ஆனா அந்த கவலை அப்படி ஒரு தாக்கத்தை அவங்க உடம்புல ஏற்படுத்துது. அவங்களோட ஹெல்த் டிட்டரேட் ஆகுது, அவங்க உடல்நலன் பாதிக்கப்படுது. அதுதான் நம்ம கௌம் மேல நம்ம வச்சிருக்க வேண்டிய கவலை மக்கள். நம்ம வந்து நபி வழியை பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னா, நபி இப்படித்தான் தன்னுடைய கௌம் மேல வந்து கவலைப்பட்டார். அப்போ நபி வழியில நம்ம தாவா செய்யறது அப்படின்னா, முதல்ல நபி வழியில அந்த மக்கள் மேல ஒரு அக்கறை எடுக்கணும். நபி வழியில அந்த மக்கள் மேல நம்ம கவலை கொள்ளணும். நம்ம மக்கள் அப்படின்னா கவலை கொள்ளணும், எப்படி அவங்க வந்து நெருப்புல போறதுக்கு நம்ம விட்டுருவோம். அந்த கவலை அந்த அக்கறை வந்தாதான் தாவாவுக்கு நம்ம தகுதியாகும். அதுக்கும் முன்னாடி அந்த கவலை அந்த அக்கறை இருந்தா தான் நபியை பின்பற்றுகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியாகணும். இல்லைன்னா நம்ம வந்து அஹ்லுசுன்னா என்ன அர்த்தம்? சொன்னானா நபி வழி, நபி வழியுடைய மக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதி உடையவங்களா நம்ம எப்ப தொழுகை மட்டும் நபி வழியில தொழுதாதான் இல்ல, நபி வழியில தன்னுடைய கௌம் மேல அக்கறை எடுத்து கவலைப்பட்டாதான். அப்போ இது வந்து இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மேலே எவ்வளவு அக்கறையும் கவலையும் இருந்தால், முஸ்லிம் மக்கள் மேல எவ்வளவு அக்கறையும் கவலையும் இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து சொன்னாவே சலஃபியா ஏத்துக்கிட்ட உடனே என்ன செய்யறோம்? மத்தவங்களை விட்டு விலகி, மற்ற முஸ்லீம்களை விட்டு விலகிறோம். கேட்டா அவங்க அவங்க விதத்துக்காரங்க, அவங்க விதத்துக்காரங்க தான், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அவங்க யார்? முஸ்லீம்கள், உம்மத்து முஹம்மதியா, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து. அந்த உம்மத்து பேர்ல வந்து நபிக்கு கவலை இல்லை, எரிஞ்சு தானே. அப்ப நபியை பின்பற்ற நமக்கும் வந்து கவலை இருக்கணும் தானே, நமக்கும் அக்கறை இருக்கணும் தானே. நம்முடைய கௌம் மேலேயே இவ்வளவு அக்கறை எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப நம்முடைய சொந்த உம்மத்து மேல எவ்வளவு அக்கறை இருக்கும். அவங்க அஹ்லுல் பித்ஆன்னு சொல்லி நம்ம ஒதுங்கி வந்துட்டா, அப்ப அவங்களுக்கு சுன்னாவை யார் சொல்லுவாங்க? நம்ம மூலமா தானே அந்த சுன்னா அவங்களுக்கு போய் சேரும். நம்ம மூலமா தானே முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு, நம்முடைய கௌமுடைய மக்களுக்கு தீன் போய் சேரும். அப்போ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்றோம்? நம்ம சுன்னாவை சலஃபியாவை சரியான முறையில் புரிஞ்சுக்கிறோம். பல நேரங்களில் தவறான முறையில் புரிஞ்சுக்கிறோம், தவறான முறையில் அதை நடைமுறைப்படுத்துறோம். சுன்னாவை ஏற்றுக்கிட்டவங்க என்ன பண்றாங்க? முஸ்லிம் சமூகத்திலேயே மற்ற மக்களை விட்டு ஒதுங்கிடுறாங்க. அப்புறம் முஸ்லிம் அல்லாத மக்களை விட்டுமே ஒதுங்கிடுறாங்க. அவசியமான கொடுக்கல் வாங்கலை தவிர முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட எந்த பழக்கமுமே வச்சுக்கிறது. கேட்டா அவங்க குஃபூர்ல இருக்கிறாங்க. அப்ப மக்களை விட்டு விலகிறதுக்கான காரணங்களாக இந்த ஆக்கி வச்சுட்டோம். அவங்க விதால இருக்கிறாங்க, அதனால மற்ற முஸ்லிம்கள்ட்ட பழக மாட்டோம். அவங்க குஃபூர்ல இருக்கிறாங்க, அதனால மற்ற சமூகத்து மக்கள்கிட்ட பழக மாட்டோம். இப்ப நம்ம இவங்கள்ட்ட எல்லாம் பழகலைன்னா யார் இவங்களுக்கு சுன்னாவை இஸ்லாமை சொல்றது? நம்ம தான் சொன்னோம். இன்னொரு நபியா வரப்போறாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு இன்னொரு நபி, இன்னொரு ரசூல் வரப்போறது இல்லை. இந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொண்ட இந்த சமூகம் தான் இந்த தாவாவை மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இந்த சுன்னாவை நம்ம தான் வந்து சொல்லணும். இப்போ நாங்கள் சலஃப் மேனேஜ் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஒரு தனி குழுவாயிடுறோம். இது வந்து சுன்னா இல்லை, சலஃபியா இல்லை, இது ஹிஸ்பியா, இது வந்து ஒரு குழு மனப்பான்மை, இது குரூப்பிசம், இது சலஃபியா, இது சுன்னா. அடுத்தவங்களோட பழகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட விஷயங்களை விட்டு கொடுத்துறோம்னு அர்த்தம் இல்லை. நம்ம எதை உறுதியா தெரிஞ்சோமோ அதுல உறுதியா நின்று கொண்டே அந்த மக்களோட பழகணும். பொதுவாக நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அவங்களோட பழகினா நம்ம பலகீனமாயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால இப்ப வந்து இந்த சலஃப் மனதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லக்கூடிய சகோதரர் என்ன செய்வாங்க? வேற எந்த அமைப்புக்கும் போக மாட்டாங்க. கேட்டா அதெல்லாம் விதத்தான அமைப்புகள் அப்படின்வாங்க. அதுல போனா அது விதத்துல ஒத்துழைக்கிறோம். அவங்க எல்லாமே விதத்தான் செய்யறாங்களா? சரியான விஷயத்தை செய்யறதே இல்லையா? செய்யறாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா வந்து முஸ்லிம் சமூகத்தினுடைய மற்ற அமைப்புகள், மற்ற ஜமாத்துகள் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம நோந்துறோம். இது இல்லை சலஃபுடைய வழி. சலஃபி அறிஞருடைய வழிமுறை இது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஷேக் அப்துல் கஃபார் ஹசன் ரஹ்மான் நம்ம காலகட்டத்தில் இருந்து
மரணித்து விட்ட ஒரு அறிஞர், 100 வயசுக்கு மேல இருந்தார். இவங்க அஹ்லுல் ஹதீஸினுடைய இந்திய துணை கண்டத்தினுடைய அஹ்லுல் ஹதீஸினுடைய ஒரு பெரும் அறிஞர். எந்த அளவுக்குன்னா ஷேக் பின்பாஸ் வந்து இவங்கள மதீனா பல்கலைக்கழகத்துல ஆசிரியராக வர சொல்லி கூப்பிட்டாங்க. இவங்களும் அங்கே போய் மதீனாவில் போய் அங்கே இருக்கிற ஜாமியத்துல் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அங்கே 2 வருடங்கள் உஸ்தாதாக இருந்து பாடம் நடத்துறாங்க. அது ஜாமியாவில் மட்டும் இல்லை, மஸ்ஜிது நபியிலுமே இவங்களை பாடம் எடுக்க சொல்லியிருந்தாங்க. மஸ்ஜிது நபியிலுமே பாடம் எடுத்தாங்க. 2 வருஷத்துக்கு பிறகு ஊருக்கு போறேன்னு அவங்க தான் வந்தாங்க. ஷேக் பின்பாஸ் அவங்கள போக சொல்லலை. இல்லை நான் ஊருக்கு போனால் எங்கள் ஊரில் தாவா செய்கிறது எனக்கு அவசியம்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்போ ஒரு பெரும் அறிஞர், சர்வதேச அளவில் தகுதி வாய்ந்த அறிஞர். அதனால தான் மதீனாவுடைய இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் அவங்க ஆசிரியராக அழைக்கப்பட்டாங்க. இவங்க என்ன பார்த்தீங்கன்னா ஜமாத்தே இஸ்லாமியில பொறுப்பெடுத்திருக்காங்க. ஜமாத்தே இஸ்லாமிய அமைப்பு பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம், மௌதூதி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ஜமாத்தே இஸ்லாமியில வந்து வழிகேடு இருக்கு 100% கிடையாது. ஆனால் சில விஷயங்கள்ல அவன்கிட்ட வழிகேடு இருக்கு. அவங்ககிட்ட சரியான விஷயங்களும் இருக்கு, தவறான விஷயங்களும் இருக்கு. அதில் வழிகேடான விஷயங்களும் இருக்கு. இன்னைக்கு சலஃபிகள் பார்த்தா ஜமாத்தே இஸ்லாமி சொன்னா அவங்களாம் ஹவாரிஜ் அக்கீதாவுடைய அப்படின்னு சொல்லி டக்குன்னு முத்திர குத்திடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி கிடையாது. சில விஷயங்கள்ல ஹவாரிஜுடைய விஷயங்களை ஒத்த நிலைப்பாடு ஜமாத் இஸ்லாமி கிட்ட இருக்குதுங்கிறது உண்மை. அதுக்காக அவங்கள ஹவாரிஜ் என்று சொல்றது வந்து சரியா. இந்திய துணைக்கண்டத்துடைய சலஃபி அறிஞர்கள் அப்படி நிலைப்பாடு எடுத்ததில்லை. ஏன்னா ஜமாத் இஸ்லாமி இந்திய துணைக்கண்டத்தில் உருவான ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் தான். அப்ப இந்த அப்துல் கஃபார் ஹசன் ரஹ்மானி அஹ்லுல் ஹதீஸோட பெருமறிஞர்கள் உள்ளவங்க, மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியராக இருந்தவங்க, மஸ்ஜித் நபியில் பாடம் எடுத்தவங்க, இவங்க ஜமாத்தே இஸ்லாமியில இருக்கிறாங்க. வெறும் உறுப்பினராக அல்ல, ஒரு பொறுப்பாளராக ஒட்டுமொத்த ஜமாத்தே இஸ்லாமிக்கான தர்பியா பிரிவினுடைய பொறுப்பாளர் அவங்க தான் இருக்காங்க. தர்பியா டிவிஷனுடைய ஹெட் அவங்க தான். அதை கேட்டு வாங்கினாங்க. யார்கிட்ட? மௌதூதி உயிரோடு இருக்கும்போது மௌதூதி கிட்ட கேட்டு வாங்கினாங்க. ஜமாத் இஸ்லாமுடைய தர்பியா டிவிஷனுடைய பொறுப்பை என்று கொடுத்துருங்க அப்படின்னு ஷேக் அல்லாமா அப்துல் கஃபார் ஹசன் ரஹ்மானி கேட்டுவாங்க. 20 வருஷங்கள் அவங்க அந்த பொறுப்பில் இருந்தாங்க. மௌதூதி கூட. நீங்க மௌதூதி கூட இருக்கிறாங்கன்னா மௌதூதி கூட இருக்கிறீங்களா, நீங்க என்ன ஹாரிஜி கொள்கையில இருக்கிறீங்க அப்படின்னு சலஃபிகள் கேட்பாங்க. இவங்க 20 வருஷமா அங்கே கூட இருந்தாங்க. அதுவும் ஜமாத் இஸ்லாமிக்குள்ள பொறுப்பை கேட்டு வாங்கியிருந்தாங்க. ஏன்? தர்பியா அப்படிங்கிறது முக்கியமானது. அதை வந்து சுன்னாவை தெரிஞ்சவங்க தான் கரெக்டாக செய்ய முடியும், சரியா செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இவங்க உள்ளுக்கு வந்து அதை கேட்டு வாங்கிக்கிறாங்க. தர்பியாவுக்காக பல முயற்சிகள் எடுத்தாங்க. அதுல ஒன்று, அவங்க அதுக்கு என்று ஒரு ஹதீஸ் நூல் எழுதினாங்க. எப்படி தப்லீக் ஜமாத் வந்து இந்த அமல்களின் சிறப்பு ஒரு நூல் படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க முன்தஹாவே அஹாதீஸ் அப்படின்னு வந்து ஒரு ஹதீஸ் தொகுப்பு ஒன்று கொடுத்தாங்க. இது ஜமாத் இஸ்லாமியுடைய அந்த உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான தினமும் படிக்கக்கூடிய ஒரு கையேடாக அமைந்துச்சு. வந்து நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சமூக வாழ்க்கையிலையும் தாவாவிலையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதல் உள்ள ஹதீஸ்கள்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஹதீஸு கேள்வியும் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் இருக்கும், ஒரு ஷார்ட் கமெண்ட்ரி இருக்கும். ஜமாத் இஸ்லாமி உடைய துணை நிறுவனங்கள்ல ஒன்று ஐஎஃப்டி, தமிழ்நாட்டில் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட். ஐஎஃப்டி வந்து நிறைய புத்தகங்கள் வெளியிடுவாங்க. அதில் உருதுலேருந்து மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் அதிகம். அதெல்லாம் அவங்க ஹதீஸ் நூல்கள் எப்போவுமே குறைவாக தான் வெளியிடுவாங்க. அவங்க வெளியிட்ட மிக குறைவான ஹதீஸ் நூல்களில் இந்த நூல் தமிழில் பார்த்தீங்கன்னா மாணவி மணிமொழிகள் அப்படின்னு இருக்கும். அப்துல் கஃபார் ஹசன் ரஹ்மான் யார்? அவங்க அஹ்லுல் ஹதீஸினுடைய சலஃபிகளுடைய பெரும் ஆலிம்கள் உள்ளவங்க. மதீனா பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியர். ஜமாத் இஸ்லாமியில தர்பியா பொறுப்பில் இருக்கும்போது அவங்க அந்த தர்பியா வேலைக்காக கொடுத்த ஒரு நூல் தான் முன்தஹாவே ஹதீஸ். அதுதான் மாணவி மணிமொழிகள் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதில் ஹதீஸ் தொகுக்கப்பட்ட வரலாறுமே சுருக்கமாக ஒரு 16-17 பக்கத்தில் கொடுத்துருப்பாரா. குறைவான பக்கங்கள் அதிகமான விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு அறிமுகம் ஹதீஸ் துறைக்கு. இப்போ இது எதை காண்பிக்குது? உங்களுக்கு கல்வி தெளிவாக, நீங்க கல்வியில தெளிவாக இருக்கிறீங்க, கல்வியில உறுதியா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க மற்ற மக்களுக்கு மேல தாக்கம் ஏற்படுத்த முடியும். ஆனா இன்னைக்கு சலஃபிகள் என்ன செய்யறான்? யாருக்கிட்டே பழக மாட்டான். ஏன்னு கேட்டா விதத்துக்காக பழகணும், நம்மள்ட்ட விதத்து வந்துடும். அப்ப முஷிரிக்களோட பழகணும், நம்மள்ட்ட ஷிர்க் வந்துடும். அப்படி யாருக்கிட்ட போய் நீங்க எப்ப பழங்க, எப்ப தாவா செய்யுங்க, எப்படி தாவா செய்ய முடியும் உங்களால?
உங்கள்கிட்ட இஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட பழகிறவங்களுக்கு இஸ்லாம் போய் சேரும். உங்கள்கிட்ட சுன்னா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட பழகிறவங்கள்ட்ட சுன்னா போய் சேரும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, தலைகீழாக்கி வச்சிருக்கிறாங்க. சுன்னாவோட இருக்கிற ஒருத்தர் விதா இருக்கிற மக்கள்கிட்ட போய் பழகினானா விதா இவர்கிட்ட வந்துருமா. அப்ப இங்க எது வலுவா இருக்குது, சுன்னாவா விதாவா? விதா தான் வலுவா இருக்குதுட்டு நம்ம சலஃபிகள் பேசுறாங்க. ஆனா உண்மை அதுவா? சுன்னாங்கிறது என்ன? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் பலகீனமானவங்க, விதத்து வந்து பலமானதா? அஹ்லு சுன்னா சலஃபி அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அதுல இருந்து தெளிவான உறுதியான கல்வியோட இருந்தாங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லார் மேலேயும் தாக்கம் ஏற்படுத்த முடியும். சுத்தி இருக்கிற எல்லா மக்களையும் சுன்னாவை நோக்கி அவங்க கொண்டு வர முடியும் இன்ஷா அல்லாஹ். ஆனா இன்னைக்கு சலஃபி தாவா எப்படி ஆக்கி வச்சிருக்குது, அஹ்லுல் பிதாவோட பழகக்கூடாது, அவங்களோட நெருங்கினீங்கன்னாக்கா நீங்க வந்து விதத்தால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு விதத்தான கொள்கை உள்ள வந்துடும். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? வந்து தாபியின்ல வந்து இப்படி காதை குத்திக்கிட்டு போனாங்க, இப்படி நோந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அது ஆதாரம் அல்ல. ஆதாரம் வந்து அது குர்ஆன் சொன்னோம். அல்லாஹ் என்ன சொன்னாங்க, முந்தைய நபிமார்கள் எப்படி செஞ்சதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. இறுதி நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்கன்னு குர்ஆன் சொன்னால இருக்கு. அதுதான் ஆதாரம். அப்ப சுன்னாவை கற்றுக்கொண்ட ஒரு நபர், சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஒரு நபர், அவர் மற்ற மக்கள் மேல தாக்கம் தெளிவாக ஏற்படுத்த முடியும். நம்ம மூலமா தான் அவங்க சுன்னாவை தெரிஞ்சுக்குவாங்க. முஸ்லிம் அல்லாத மக்கள் நம்ம மூலம் தான் இஸ்லாமை தெரிஞ்சுக்குவாங்க. அவங்கள்ட்ட போனா நான் பலகீனம் ஆயிடும் அப்படின்னா நான் வச்சுக்கிற கொள்கையினுடைய தன்மை தான் என்ன? இஸ்லாம் அவ்வளவு பலகீனமானதா? சுன்னா அவ்வளவு பலகீனமானதா? அடுத்தவங்க பழகணுன்னே நம்ம வந்து சுண்ணாவெல்லாம் இழந்துருவோம் அப்படிங்கிறது. அப்ப எவ்வளோ ஒரு தவறான ஒரு புரிதல், தவறான அணுகுமுறை இருப்பார். சுண்ணா வந்து அடுத்தவங்க மேல தாக்கம் ஏற்படுத்தாதான், சுண்ணா அவ்வளவு பலகீனம். ஆனா விதா வந்து அடுத்தவங்க மேல தாக்கம் நம்ம மேல தாக்கம் ஏற்படுத்தியிருப்பான். அப்ப நம்மளுடைய நம்ம சுண்ணாவை கத்துக்கிட்டதுடைய அளவு தான் என்ன? அவ்வளோ பலகீனமாவா இருக்கிறோம்? நம்மளுடைய கல்வி அவ்வளவு பலகீனமா இருக்குதா? சுண்ணா நமக்கு எந்த உறுதியும் ஏற்படுத்தலையா? அப்ப சுண்ணா வந்து எந்த இம்பாக்டும் ஏற்படுத்தாத ஒரு விஷயமா, எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுத்த முடியாத ஒரு விஷயமா சுண்ணா அவ்வளவு பலகீனமானதா? அப்ப எந்த அளவுக்கு தவறாக சுன்னா சலஃபி அங்கிருந்து புரிஞ்சு கொள்ளப்படுது. இந்த அடிப்படையில் அஹ்லு சுன்னா இப்படி இருக்கணும், இது சலஃபி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி ஒரு சுன்னா சலஃபியா பேர்ல நபி வழி அல்லாத ஒரு வழிமுறையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த குழப்பம் நீங்க சலஃபின்னு சொல்றவங்கள்ட்ட நிறைய இருக்கு. எல்லாம் சலஃபியை ஏத்துக்கிட்டாலே நீங்க வந்து ஒதுங்க ஆரம்பிச்சிருவீங்க, தனிமைப்படுத்த உங்களே நீங்களே தனிமைப்படுத்திக்குவீங்க. அப்போ ஒரு தனி கூட்டம் ஆயிடுவீங்க. இதுக்கு பேரு ஹிஸ்பியா, சலஃபியா. இது வந்து குரூப்பிசம். அதையும் தாண்டி அது ஒரு கல்ட்டாக மாறிடுது. சூஃபி தரிகா மாதிரியே இல்லை, அதை விட இன்னும் க்ளோஸராகவும் மாறி போகுது. சலஃபியாங்கிறது என்ன? நாம அந்த கல்வியை எடுத்துக்கணும். கல்வியில உறுதியாக ஆகும்பொழுது நம்ம அடுத்தவங்க மேல தாக்கம் ஏற்படுத்த ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இதை கவனம் செலுத்தும். அப்ப இது வந்து 2வது பாயிண்ட். அதான் உம்மத் கௌம், இந்த விளக்கத்தை புரிஞ்சுக்கணும். நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மனிதரும், காஃபிர்கள் உட்பட அவங்க எல்லாமே நம்முடைய கௌமை சேர்ந்தவங்க தான். நபிமார்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. யா கௌமி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னுடைய சமூகமின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே நம்முடைய சமூகம் தான். அவங்க மேல அக்கறை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உங்களை நீங்களே கொண்டிருப்பீங்க போல இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சூரத்துல் பார்க்கிறோம். அதுதான் அக்கறை, அதுதான் இருக்கணும். அப்ப முஸ்லிம் அல்லாத மக்கள் மேலே இவ்வளவு அக்கறை இருக்கணும் அப்படின்னா மற்ற முஸ்லிம்கள் மேலே எப்படி இருக்கும்? ரொம்ப சர்வசாதாரணமா ஒன்று சலஃபில இருந்தா அஹ்லுல் பிதான்னு சொல்லிடுவாங்க, இல்லை தௌஹீத்வாதின்னு சொல்லி இருந்தா அவங்கெல்லாம் வந்து இணை வைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. முஸ்லிம்கள் அவங்களுக்கு தெரியல, அறியாமையில் இருக்கிறாங்க. யார் அவங்களுக்கு அந்த அறிவை, கல்வியை கொடுக்கறது? நம்ம தான் கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ், இல்லையா? அப்போ நம்ம தான் அதுக்குரிய பொறுப்புகளை கையில் எடுக்கணும். இது வந்து இங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ எல்லா மக்களும் நம்முடைய கௌம், இதை தெளிவா ஞாபகத்தில் வச்சு அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு நபியினுடைய அழைப்பை சொல்லும் போது நம்ம பார்க்கலாம், யா கௌமி அப்படின்னு தான் ஒவ்வொரு நபியும் அழைச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மக்கள் எல்லாம் நம்முடைய கௌம், அவங்க மேல நம்ம அக்கறை எடுக்கணும். இந்த தாவா நம்ம மூலமா தான் அவங்களுக்கு போய் சேரும். இந்த இஸ்லாம் அவங்க நம்ம மூலமா தான் அவங்களுக்கு போய் சேரும். அதே போல முஸ்லிம்களுடைய பிற குழுக்கள் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம வந்து அவங்கள விஜா முத்திரை குத்தி அவங்கள விட்டு ஒதுங்கிடுறோம். அவங்கள ஒதுக்கி வைக்கிறது இல்லை, அவங்கள விட்டு நம்ம ஒதுங்கிடுறோம். எப்போ இருந்தாலும் அவங்கள விட்டு தனிச்சு தான் போறோம். அப்போ இந்த சுன்னா அவங்களுக்கு எப்படி போய் சேரும்?
இப்போ இந்த மாதிரி தவறான புரிதல்லாம் கலைஞ்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த முறையில இந்த தாவாவை முன்னெடுக்க வேண்டியது அவசியம். அதுக்கு அடிப்படை கல்வி. அப்போ மார்க்க கல்வியை தெளிவா உறுதியா எடுத்துக்கணும். கல்வி எடுக்கிறோன்னே பொதுவாக நம்ம மக்கள் உடனே நீங்க இந்த கிதாப் எடுக்கிறீங்களா, அந்த கிதாப் எடுக்கிறீங்களா, இந்த மத்தன் எடுக்கிறீங்களா, மத்தனா இந்த டெக்ஸ்ட் இந்த இது எடுக்கிறீங்களான்றாங்க. அதெல்லாம் பலன் உள்ளதுதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை எதை கொண்டு வார்த்தை எடுத்தாங்க? குர்ஆனை கொண்டு. ஒரு முஸ்லீம் குர்ஆனுக்கிட்ட தான் முதல்ல நெருங்கணும். ஒவ்வொரு நாளும் நெருக்கமாகவே தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் குர்ஆனோட தான் நெருக்கமா இருக்கணும். அப்படி இருந்தா குர்ஆன் நமக்காக மறுமையில அல்லாஹ் கிட்ட பேசும். அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வேற எந்த மத்தன் வந்து பேச போகுது? கிதாபு தௌஹீதா நமக்காக அல்லாஹ் கிட்ட வந்து பேச போகுது? அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லல. அதுல பலன் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஷேக் முக்பில் நம்ம காலகட்டத்துடைய பெரும் அறிஞர்கள் உள்ளவங்க, அவங்களுடைய தாருல் ஹதீஸ் தம்மாஜில் ஒரு முறை பாடம் நடத்தும் போது கேள்வி கேட்கிறாங்க. தௌஹீதை அகீதாவை கத்துக்கிறதுக்கான சிறந்த நூல் இது. அப்போ மாணவர்கள் பல கிதாபுகள் சொல்றாங்க. அப்துல்லாவுடைய கிதாப் இது, இப்னு தைமியாவுடைய இந்த கிதாப், அவங்களோட அந்த கிதாப், அவங்களோட அந்த கிதாப் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியா ஷேக் முக்பில் சொல்றாங்க, இது எதுவும் இல்லை, அல் குர்ஆன் தான் தௌஹீதை அகீதாவை கத்துக்கிறதுக்கான சிறந்த நூல். தான் உண்மை. அல்லாஹ் எதுக்காக குர்ஆன் அனுப்புனாங்க? சொர்க்கத்துக்கு போறதுக்கான நேரான வழி, சுலபமான வழி, அதை நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் குர்ஆன் அனுப்புனாங்க. எதெல்லாம் தவறான வழிகள், எது நேரான வழி அப்படின்னு பிரித்து காண்பிக்கிறதுக்காக, அந்த ஃபுர்கானை கொடுக்கறதுக்காக தான் அல்லாஹ் குர்ஆன் அனுப்புனாங்க. குர்ஆன் மூலமாக ஒருத்தர் சத்தியத்தை விளங்கலைன்னா வேற எதன் மூலமாக விளங்க மாட்டார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தான் குர்ஆனுக்கும் நமக்குமான ஒரு நெருங்கிய தொடர்பு. குர்ஆனோட நம்ம நெருங்கி இருக்கோம். குர்ஆன்லாம் விளங்குறதுலாம் கஷ்டம். இது யாருடைய பேச்சு? அல்லாஹ் தெளிவாக தான் பேசியிருக்காங்க. அல்லாஹ்வுடைய பேச்சு புரியாது, மனுஷனோட பேச்சு புரிஞ்சிடணும். அப்ப அல்லாஹ் வந்து மனுஷனுக்கு புரியக்கூடாதுன்னு பேசினா, புரியக்கூடாதுன்னு பேசினா, கஷ்டமா பேசினா தான் வழிகாட்டுறது இல்லாம போகும். அல்லாஹ் வழிகாட்டுறதுக்காக தான் இந்த கிதாப் அனுப்பி இருக்கிறாங்க. குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேச்சு தானே. வழிகாட்டுறதுக்கு அனுப்பும் நூல் எளிமையா தானே இருக்கணும். ஆனா அதுல எல்லாருக்குமே செய்தி இருக்கு. பாமரனுக்கும் செய்தி இருக்கு, அறிஞர்களுக்கும் செய்தி இருக்கு. அப்ப நீங்க அறிஞரானாலும் குர்ஆன்ல இருந்து விஷயத்தை பெற்றுக்கொள்ளலாம். இல்ல நான் அரபி மொழியில எக்ஸ்பர்ட், உங்களுக்கும் குர்ஆன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க, எனக்கு தமிழ் தான் தெரியும். உங்களுக்குமே குர்ஆன் மொழிபெயர்ப்பில் இருக்கு. இப்போ குர்ஆன்ல நீங்க யாரா இருந்தாலும் வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாருக்கும் விஷயங்கள் இருக்கு. சாதாரண மக்கள் புரிஞ்சிக்க முடியாதுன்னு கிடையாது. அரபி தெரிஞ்சவங்களும் புரிஞ்சுக்கலாம், அரபி அறியாதவங்களும் புரிஞ்சுக்கலாம். அறிஞர்களுக்கும் அதுல கூடுதல் விஷயங்கள் இருக்கு. குர்ஆன் எல்லாருக்கும் ஆனது. குர்ஆனோட நெருங்கின தொடர்பு இருக்கணும். நான் வந்து சலஃபியா ஏத்துக்கிட்டேன், நான் அடுத்து என்னென்ன கிதாப்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க முதல்ல குர்ஆனை படிங்க, அடுத்ததும் குர்ஆனை தான் படிங்க, அதுக்கடுத்ததும் குர்ஆனை தான் படிங்க. ஹதீஸ்கள்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் ஹதீஸ். நீங்க குர்ஆனை ஒழுங்கா படிச்சா தான் ஹதீஸ்க்கு போகும்போது ஹதீஸ்லேருந்து பலனை எடுத்துக்க முடியும். குர்ஆன் தொடர்பு இல்லாம ஹதீஸ் மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது பின்னணி என்னன்னு தெரியாது இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அது பழக்கம் இருக்கு. சலஃபின்னு சொல்றவங்க குர்ஆனையும் எடுக்கிறது இல்லை, ஹதீஸையும் எடுக்கிறது இல்லை. இந்த இமாமுடைய கிதாப் அந்த இமாமுடைய கிதாப் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயே வந்து கொஞ்சம் பரவாயில்ல அபில் ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க ஹதீஸ் கிதாபுகள் அதிகமாக கவனம் செலுத்துறாங்க. ஆனால் குர்ஆன் அதுதான் அடிப்படை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. நம்ம பேர்ல அக்கறை எடுத்து அல்லாஹ் நமக்கு அனுப்பின வழிகாட்டுது. அப்போ குர்ஆன் தான் அடிப்படை. குர்ஆனோட நெருங்கணும். குர்ஆனை நெருங்கத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. இங்கே நாங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குர்ஆனோட நெருக்கமாக இருக்கும். இப்போ இந்த தஸ்கியா அதெல்லாம் அதுவும் குர்ஆன்லேருந்து வர்றது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனை கொண்டு தான் அந்த மக்களை தஸ்கியா செஞ்சாங்க. அந்த குர்ஆனை கொண்டு தான் அந்த மக்களுக்கு தர்பியா செஞ்சாங்க. சுனன் இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் இருக்கு. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஸஹீஹ் என்று சொல்றார். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இன்ன லில்லாஹி அஹ்லீன் மினன் நாஸ், மனிதர்கள்ல அல்லாஹ்வுக்கான மக்கள்னு இருக்கிறாங்க. அப்போ நபி தோழர் கேட்குறாங்க, யார சொல்லலாம் மன்ஹும், யார் அவங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க அஹ்லுல் குர்ஆன், அஹ்லுல்லாஹ் வ ஹாஸத்து அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யாரு? அவங்க குர்ஆனுடைய மக்கள். அஹ்லுல் குர்ஆன், அஹ்லுல்லாஹ், அவங்க தான் அல்லாஹ்வுடைய மக்கள். வ ஹாஸத்து, அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் மக்கள் அவங்க தான். அல்லாஹ்வுடைய சிறப்பு மிக்க தனிப்பட்ட தனித்தன்மை வாய்ந்த மக்கள் அவங்க தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவங்க தான் என்று சொல்றாங்க. இதுல என்ன வார்த்தை வருது? அஹ்லுல் குர்ஆன். இன்னைக்கு நம்மகிட்ட அஹ்லுல் குர்ஆன் அப்படின்னா யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஹதீஸ் மறுப்பாளர்கள். அவங்க தான் அஹ்லுல் குர்ஆன். குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்றவங்க அப்படின்னு. இது ஒரு தப்பான விளக்கம். அஹ்லுல் குர்ஆன்ங்கிறது யாரு? குர்ஆனுடைய மக்கள்ங்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய மக்கள். நம்ம அஹ்லுல் குர்ஆனாகத்தான் இருக்கணும். நம்ம தான் அஹ்லுல் குர்ஆன், நம்ம தான் அஹ்லுல் ஹதீஸ், நம்ம தான் அஹ்லுஸ் சுன்னா. இப்போ எப்படி சுன்னத் ஜமாத்துங்கிற பேரை நம்ம யாருக்கோ விட்டு கொடுத்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி அஹ்லுல் குர்ஆனுங்கிற பேரையுமே யாருக்கோ நம்ம விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அஹ்லுல் குர்ஆனாக இருக்கணும். அஹ்லுல் குர்ஆன் தான் அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய மக்கள். அவங்க தான் அல்லாஹ்வுடைய அந்த ஸ்பெஷலான மக்கள், ஹாஸா, அந்த தனி ஸ்பெஷல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். இப்போ குர்ஆன்டா, குர்ஆன்ல தான் அதிக கவனம் செலுத்தணும். குர்ஆனுடைய கல்வி, குர்ஆனுடைய கல்வின்னா ஓதுதலை தெரிஞ்சுக்கிறதும், சரியா ஓதுறது தெரிஞ்சுக்கிறது குர்ஆனுடைய கல்வி தான். ஆனா வெறுமனே ஓதிக்கிட்டு இருக்கிறதுக்காக அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைக்கல. இந்த குர்ஆனை நம்ம விளங்கி இந்த குர்ஆனின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில் குர்ஆனை சரியான முறையில் விளங்கி அது அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்குரிய முயற்சிகளை நம்ம எடுக்கணும். இப்போ இது ரெண்டாவது. மூணாவது விஷயம், இப்போ நம்ம இந்த நாட்டில் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம். ஆனால் இது நம்முடைய நாடு. அப்போ இந்த நாட்டில் நம்ம இஸ்லாம் அடிப்படையில் எப்படி வாழுது அப்படின்னு சொல்லும்போது, இந்த நாட்டில் இஸ்லாம் அடிப்படையில் வாழ முடியாதுங்க அப்படின்னு சில பேர் ரொம்ப வேகமாக பேசுவாங்க. அதனால் நம்ம ஹிஜ்ரத் செஞ்சு வெளியே போகிறோம் அப்படின்லாம் சொல்லுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வசிக்கக்கூடிய இடங்கள்ல எப்படி வசிக்கிறதுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? மைனாரிட்டி கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா வாழ்க்கை ஆரம்பமே சிறுபான்மை தான். மக்காவில் எல்லாம் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக பெரும்பான்மையாக இருந்தாங்க. மக்காவில் முஸ்லிம்கள் மைனாரிட்டியாக சிறுபான்மையாக தான் இருந்தாங்க. அதுக்கு முந்தின நபிமார்களும் பலரும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு உதாரணம் சொல்றோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போய் வைக்கப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஒரு கட்டத்தில் எகிப்தில் என்ன பொறுப்புக்கு வந்தாங்க? மன்னருக்கு அடுத்த பொறுப்பு. எகிப்தை நிர்வகிக்கக்கூடிய தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வலுவான பொறுப்பு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எகிப்து என்ன முஸ்லீம் நாடா? இன்னையே எகிப்து முஸ்லீம் நாடு தான், முஸ்லீம் பெரும்பான்மை நாடு. அன்றைய எகிப்து, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்து எகிப்து, அது என்ன முஸ்லீம் பெரும்பான்மை நாடு? கிடையாது. அதுல இவங்க ஆட்சி பொறுப்புல பங்கேற்கிறாங்க. ஆட்சி பொறுப்புல பங்கேற்கிறாங்க. அதுவும் அந்த அந்த சூரத் யூசுப் 12வது சூரா படிச்சு பாருங்க. அந்த பொறுப்பை இவங்க கேட்டு வாங்குறாங்க. பொதுவாக நம்ம எப்படி படிச்சிருப்போம்? பொறுப்பு கேட்கக்கூடாது அப்படின்னு தான் படிச்சிருப்போம். நார்மலாக அதுதான். ஆனால் உங்களுக்கு அந்த தகுதி இருந்தால், தகுதி அடிப்படை தான் இங்கே பேசுகிறேன், உங்களுக்கு அந்த தகுதி இருந்தால், சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிற தெளிவு இருந்தால் பொறுப்பை கேட்டு வாங்கலாம். குறிப்பாக முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் முஸ்லிம்கள் ஒரு பொறுப்பில், ஆட்சி பொறுப்பில் வரதுக்கு வாய்ப்பு இருந்தால் பொறுப்பை கேட்டு வாங்கலாம் என்பதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த விஷயம் ஆதாரம் என்று குர்ஆன் விளக்க உரையாளர்கள் சுட்டி காண்பிக்கிறாங்க. இதை நான் சிலர்கிட்ட சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, அது முந்தைய நபிமார்களுடைய வழிமுறை, அது எப்படி நமக்கு ஆதாரமாகும் அப்படின்னு கேட்டேன். சொன்னேன், இது இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த நிலைப்பாடு நம்ம பைபிளை பார்த்து பேசல, குர்ஆனை பார்த்து பேசுவோம். குர்ஆனுங்கிறது இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுறதுக்கு அனுப்பப்பட்டது, இந்த காலகட்டத்து மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அனுப்பப்பட்டது. குர்ஆன்ல சொன்ன ஒவ்வொரு விஷயமே நமக்கு வழிகாட்டுறதுக்காக தான். அது முந்தைய நபிமார்களுடைய வழிமுறையாக இருந்தால் ஷர்மன் கபலனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நமக்கு முன்னிருந்த சமூகமுடைய ஷரியா, அவங்களுடைய சட்டங்கள் நமக்கு சட்டமாகுமா அப்படின்ட்டு. அதைத்தான் இன்னைக்கு அந்த ஆட்சேபம் செய்யக்கூடியவர்கள், ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடியவர்கள் பேசுறாங்க. அது முந்தைய நபிமார்களுடைய இது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது முந்தைய வேதங்கள் இருக்கணும், முந்தைய ஷரியத்தில் இருக்கணும். ஆனா இது அங்கே இல்லை. நமக்கு அனுப்பப்பட்ட ஷரியத்துல குர்ஆன்ல இருக்கு, நமக்கு இறக்கப்பட்ட கிதாபில் இருக்கு. அப்போ இது நமக்கு வழிகாட்டுதலுக்கு என்று கொடுக்கப்பட்டது.
இப்போ முஸ்லிம்கள் இங்க இருக்கிற சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறது இல்லை, இங்க இருக்கிற ஆட்சியை விட்டு விலகி இருக்கிறது இல்லை. ஆட்சியை கேட்டு கூட வாங்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு வாங்கி இருக்கிறாங்க. எதுக்காக அல்லாஹ் இதை நமக்கு சொல்றாங்க? நமக்கு வழிகாட்டுறதுக்கா? முழு குர்ஆனும் வழிகாட்டுறதுக்கு அனுப்பப்பட்டது தானே. அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு விஷயத்தை பார்க்கலாம். முஸ்லிம்கள் மக்கால இருக்கிறாங்க. தாவா ஆரம்பத்திலேயே பல பிரச்சனைகள் வருது. அப்போ முஸ்லிம்களுடைய ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் ஹிஜ்ரத் செஞ்சு அபிசீனியா போறாங்க. ஹபஷா என்ற அரபியில் சொல்ல அபிசீனியா. அபிசீனியாங்கிறது என்ன? இன்னைக்கு நம்ம மேப்ல பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா, எரித்ரியா, சொமாலிலேண்ட், இது இந்த பகுதிகள்லாம் சேர்ந்தது தான். சொமாலிலேண்ட், சொமாலியா, இந்த பகுதிகள்லாம் சேர்ந்தது தான் ஹபஷா என்ற அந்த அரபியில் சொல்லுவாங்க, அபிசீனியான்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பகுதியில் ஒரு அரசு இருந்துச்சு. அந்த 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 பகுதியில் மக்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. எல்லாரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது, அந்த கிறிஸ்தவர்கள் நிறைய இருந்த ஒரு அரசு. அந்த அரசனுடைய ஆட்சியாளர், அந்த அபிசீனியா மன்னர், அவர் கிறிஸ்தவர். அந்த மன்னர் பரம்பரைக்கு நஜாஷி அப்படின்னு சொல்லுவாங்க. நஜாஷி அப்படின்னு சொல்லுவாங்க. நஜாஷின்னு ஒரு தனிநபருடைய பேர் இல்லை. இப்போ நம்ம இங்கே சேரர், சோழர், பாண்டியன் சொல்றோம், அந்த மாதிரி நஜாஷி அது ஒரு வம்சம். அதுல நஜாஷி அலஹமா அன்னைக்கு மன்னராக இருந்தாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் முஸ்லிம்கள் அங்கே போறாங்க. இப்போ நஜாஷி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? ஏற்றுக்கொண்டார். ஆனா அது சொன்ன உடனே அவங்களுடைய அந்த அரசு அவையில இருந்தவங்க என்ன எதிர்வினையாண்டாங்க, எல்லாம் மட்டும் வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நஜாஷி அவங்க சமாதானப்படுத்தா, இல்ல இல்ல நான் இதுலதான் இருக்கிறேன் இன்னும் அப்படின்றாங்க. இப்ப நஜாஷி முஸ்லீமாகத்தான் இருந்தாங்க, ஆனா அதை வெளி காண்பித்துக் கொள்ளவில்லை. முஸ்லிமாவே மரணிக்கிறார். பின்னாடி நஜாஷி மரணிச்ச செய்தி மதீனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேருது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? நஜாஷிக்கு ஜனாசா தொழுகை மதீனாவில் நடத்துறாங்க. லைவ் ஜனாசாவுக்கான ஒரு ஆதாரமாக, முதன்மை ஆதாரமாக இதுதான் வைக்கப்படும். இப்ப நஜாஷி முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமா மரணிச்சிருக்கிறாங்க. ஆனா நஜாஷி எந்த இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க? எந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த? மக்கா காலகட்டத்தில் முஸ்லீம்கள் அங்கே வர்றாங்க. அதுக்கு பிறகும் மதீனாவில இருந்து முஸ்லீம்கள்கிட்ட தொடர்பு இருக்கத்தான் செஞ்சது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு ரசூல்லா போன பிறகு, முஸ்லீம்கள் போன பிறகு 6 வருஷங்களுக்கு நஜாஷி உயிரோடு தான் இருந்திருக்கிறார். 7வது வருஷம் அல்ல அதுக்கு பிறகுதான் நஜாஷி மரணித்த செய்தி வருது. அப்ப அந்த 6 வருஷத்துடைய சட்டங்கள் நஜாஷிக்கு தெரியும் தானே. ஏன்னா இங்கேருந்து முஸ்லீம்கள் மதீனாவில இருந்து அபிசீனியா போயிட்டு வந்து தானே இருந்தாங்க. இப்ப நஜாஷி எந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க? அவங்களுக்கு அந்த சூழலே அமையல. முஸ்லீம் அல்லாத மக்கள் பெரும்பான்மை, கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாகவும் ஆட்சியிலும் இருந்த நாடு. அதுக்கு தலைவர் யாரு? ஒரு முஸ்லீம், நஜாஷி. அவரால் என்ன சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடிச்சு? எதையுமே நடைமுறைப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு அவங்க வலுவாக இல்லை. ஆனால் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ முஸ்லிம்கள் ஆட்சியில போகலாமா, பங்கெடுக்கலாமான்னா வாய்ப்பு கிடைச்சா எடுக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்திருக்கிறாங்க. நஜாஷி ரசூல்லா காலத்தில் அதை செஞ்சிருக்கிறாங்க. ரசூல்லா அதை விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. அப்போ மதீனாவில் இருந்த சமூகங்கள் எதெல்லாம்? இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருந்தாங்க. இப்போ முஸ்லீம் மூத்தமும் இருந்துச்சு. முஷ்ரிக்குகள் இருந்தாங்க. இன்னும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத அரபிகள் இருந்தாங்க. யூதர்கள் இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு மத்தியில ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அதுல யூதர்கள், முஷ்ரிக்குகள், முஸ்லிம்கள் இவங்க எல்லாம் ஒரு கௌம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இவங்களுக்கு கஷ்டம் வந்தா நம்ம வரணும், நம்ம கஷ்டம் வந்தா அவங்க வரணும் அப்படின்றது வார்த்தைகள் இருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால போன போது ஏற்படுத்தின அந்த ஒப்பந்தம் எல்லா சமூகங்களோடையும் சேர்ந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் அபுல் கலாம் ஆசாத் போன்ற அறிஞர்கள் இந்திய முஸ்லிம் சமூகத்தில் எப்படி வாழறது அப்படிங்கிற வழிகாட்டுதலை நமக்கு முன்வைக்கிறார். அபுல் கலாம் ஆசாத் யாரு? சுதந்திர இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர். அவங்க மரணிக்கிற வரைக்கும் அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்க தான் கல்வி அமைச்சராக இருப்பாங்க. இந்திய விடுதலைக்கான பேச்சுவார்த்தை பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட இவங்க தான் நடத்தினாங்க. காங்கிரஸுடைய தலைவராக இவங்க தான் இருந்தாங்க, அகில இந்திய தலைவராக. இவங்க தலைமையில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அப்படின்னா இவங்க அரசியல்வாதி இல்லையா? முதல்ல அரசியல்வாதி, அப்புறம் அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அரசியல்வாதியெல்லாம் நமக்கு வழிகாட்டியா? அபுல் கலாம் ஆசாத் யாருன்னு தெரியாதவங்களுக்கு பேசுகிற பேச்சு அது. அபுல் கலாம் ஆசாத் குர்ஆனுடைய விளக்க உரையாளர், முஃபஸ்ஸிர்.
அவங்களுடைய தஃப்சீர் இன்னைக்கும் கிடைக்குது. அபுல் கலாம் ஆசாத் ஃபிக்கை நன்றாக அறிந்தவர். அவங்க ஃபிக்கு கிதாபெல்லாம் பெரிய கிதாபில் அதனுடைய தனித்தனி விஷயங்கள் எடுத்து தனித்தனி கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. அபுல் கலாம் ஆசாத் வந்து இந்திய விடுதலை போரில் ஈடுபட்டதுனால அவங்களுடைய கல்வி ரீதியான விஷயங்கள் அதிகமாக வெளியே வரல. ஆனால் அபுல் கலாம் ஆசாத் ஒரு ஆலிம், அதுவும் அஹ்லுல் ஹதீஸுடைய ஆலிம், சலஃபி ஆலிம். அது அபுல் கலாம் ஆசாத் எழுத்துக்களை படிக்கிற யாருக்கும் தெரியும். அகில இந்திய அஹ்லுல் ஹதீஸுடைய அமைப்பு இருக்கு, ஜம்மியத் அஹ்லுல் மர்கசி ஜம்மியத் அஹ்லுல் ஹதீஸ் ஹிந்த், அவங்களுடைய வெப்சைட்ல தெளிவாக போட்டு வச்சிருக்கிறாங்க. அஹ்லுல் ஹதீஸ் இந்தியாவுக்கு செஞ்ச நன்மைகள் அப்படிலாம் போடும்போது இந்திய விடுதலை போரில் அஹ்லுல் ஹதீஸ் பங்கேற்றுக்கிட்டாங்க. இந்தியா என்ற நாடு உருவானும் போது அதை கட்டமைக்கிறதுக்கான விஷயங்கள் அஹ்லுல் ஹதீஸ் பங்கேற்றுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் அபுல் கலாம் ஆசாத், அவர் அஹ்லுல் ஹதீஸினுடைய அதிகாரி அப்படின்னு வெப்சைட்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அஹ்லுல் ஹதீஸ் ஆலிம்னு சொல்றவங்கள்ட்டெல்லாம் வந்து அரசியலில் பங்கேற்கலாமான்னு கேட்டால் கூடாது, இல்லை அதிகபட்சம் ஓட்டு மட்டும் போடலாம், ஆனால் எலெக்ஷன் நிற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ அபுல் கலாம் ஆசாத் செஞ்சது என்ன? இந்த விஷயங்கள்லாம் என்னைக்கோ பேசிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஜனநாயக ரீதியான தேர்தல்கள் வந்ததோ அன்னைக்கே வந்து இந்த விஷயத்தை இந்தியாவில் இருந்த அறிஞர்கள், சல்ஃபி அஹ்லுல் ஹதீஸ் அறிஞர்கள் பேசிட்டாங்க. அது சம்பந்தமான ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாங்க, தெளிவான நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. எடுத்து ஜனநாயக தேர்தலில் அவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ்ல மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, தேசிய பொறுப்பு எல்லாமே வாங்கியிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அப்படித்தான் அபுல் கலாம் ஆசாத் அகில இந்திய காங்கிரஸுக்கு தலைவராங்க. அவங்க மட்டுமே இன்னும் நிறைய பேர் மாநில அளவில், மாவட்ட அளவில் எல்லாம் பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ்ல. அவர் முஸ்லீம் லீகில் பொறுப்பு எடுத்திருக்கிறார். இதுதான் இந்திய துணை கண்டத்தினுடைய சலஃபி அஹ்லுல் ஹதீஸ் அறிஞர்களுடைய நிலைப்பாடு. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைப்பாடெல்லாம் எடுத்தாச்சு. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அரபு நாட்டு அறிஞர்கிட்ட கேட்கிறாங்க. அரபு நாட்டு அறிஞர்கள் என்னைக்கு சில அரபு நாடு இன்னும் அடிமைப்படலை, அவங்களுக்கு காலனி ஆதிக்கத்தில் வாழறதுன்னா என்னன்னு தெரியாது. பிரிட்டிஷ்காரன் கீழே வாழ்றது என்ன, பிரெஞ்சுக்காரன் கீழே வாழ்றதுன்னா என்னன்னு தெரியாது. அவங்க வந்து ஜனநாயக தேர்தல்னா என்னன்னு அறியாதவங்க, சிறுபான்மை என்றால் என்னன்னு அறியாதவங்க. எந்த அரபு நாட்டில் முஸ்லீம்கள் சிறுபான்மையா இருக்கிறாங்க? எல்லா அரபு நாட்டிலும் முஸ்லீம்கள் பெரும்பான்மை தானே, 100%, 90%, இந்த மாதிரி 80% இப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிறுபான்மை பிரச்சனைகளை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்? கல்வியாளர்கள் தான். ஆனா வெளியிலேருந்து தான் அவங்க பார்க்கறாங்க. நம்ம தான் இங்க உள்ள இருக்கோம். நம்ம ஒன்று வரும்போது இங்க இருக்கிற அறிஞர்கள் அதை அன்னைக்கே பார்த்துட்டாங்க. அப்ப ஜனநாயக தேர்தலில் பங்கெடுக்கலாமா இல்லையாங்கிறப்ப தேர்தலில் பங்கெடுக்கலாம்ன்ற முடிவுக்கு தான் வர்றாங்க. இப்போ சில கேட்பாங்க, சலஃபிகள் கேட்பாங்க, ஜனநாயகம்ங்கிறது வந்து அகீதா ரீதியா பார்க்கும்போது ஷிர்க்கு தானே, ஷிர்குல் அக்பர் தானே, பெரிய ஷிர்க்கு தானேன்னு கேட்பாங்க. ஆம், ஜனநாயகமே ஒரு அகீதாவும் முன்வைக்க முடியும். அப்படிதான் ஆரம்பத்தில் வைக்கப்பட்டுச்சு. ஜனநாயகம், டெமோக்ரஸி, அரபில டெமோக்ரட்டியா, அது ஒரு அகீதாவாக பார்க்கப்பட்டால் அது ஷிர்கான ஒரு அகீதா. அதுவும் சாதாரண ஷிர்குல், ஷிர்குல் அக்பர், அல்லாவுக்கு ஏட்டிக்கு போட்டியா பண்ணக்கூடிய ஒரு அகீதா. அது அந்த கோணத்தை பார்த்தா ஜனநாயகம் ஷிர்க்கு தான், அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா நம்ம நாட்டில் ஜனநாயகத்தை அகீதா எடுக்கிற மக்கள்லாம் ரொம்ப குறைவு. ஜனநாயகத்தில் ஈடுபடக்கூடிய, ஜனநாயக தேர்தலில் ஈடுபடக்கூடிய எத்தனை பேர் ஜனநாயகத்தை என்னுடைய அக்கீதாவாக எடுத்திருக்கிறேன், அதனால தான் ஜனநாயகத்தில் ஈடுபடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்க இதுதான் ஆட்சிக்கு வர்றதுக்கான நடைமுறை. அதனால இந்த நடைமுறையில பயன்படுத்திக்கிறாங்க. நடைமுறைன்றதுனால அதில் ஈடுபட முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன், என்கிட்ட கேட்ட சகோதரர்கிட்ட, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா? இருக்கு. சேவிங்ஸ் அக்கௌண்ட் தானே பொதுவாக எல்லாரும் இருப்பாங்க. ஆமா. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா? பண்ணணும். மினிமம் பேலன்ஸ் உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. உங்கள் அக்கௌண்ட் வந்து விடத்தான் செய்யுது. அப்போ நீங்கள் வட்டி வாங்குறீங்க இல்லையா? சரி, இது செயல் ரீதியாக ஹராம், வட்டி இருக்கிறதுலே பெரிய ஹராம். சரி, அதுக்கு முன்னாடி வருவோம். அந்த செயலுக்கு முன்னாடி அந்த பேங்கிங்ன்ற வட்டி தொழிலை அங்கீகரிக்கலாமா? அது ஹலால் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா இஸ்லாம் மட்டும் வெளியேறுவீங்க. அது ஹராம் தான். அந்த ஹராமை ஹலாலாக யாரும் ஆக்க முடியாது. இப்போ பேங்கிங்ன்றது ஹராம் தெரிஞ்சுதானே பேங்கிங் ஈடுபடுறீங்க. வட்டி வாங்குறது ஹராம் தெரிஞ்சுதானே உங்கள் அக்கௌண்ட்டில் வட்டியை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க. அப்போ இதெல்லாம் என்ன அப்படிங்கும்போது, இங்கே இதான் சிஸ்டம், இதுதான்ப்பா நாங்கள் சொல்கிறோம். இங்கே இதான் சிஸ்டம், இங்கே டெமோக்ரஸி தான் சிஸ்டம், ஜனநாயகம் தான் இங்கே சிஸ்டம். இங்கே இதான் சிஸ்டம். நீங்கள் பேங்கிங்குள்ளே போனீங்கன்னா இங்கே இதான் சிஸ்டம்னு சொல்லி டெமோக்ரஸிக்குள்ளே தான் போகணும். ஏன்னா நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு, நம்முடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல்
முஸ்லிம் சமூகத்துக்கு தேவையான நல்ல காரியங்களை செய்யணும்னாலும் நீங்க ஜனநாயக தேர்தலில் நின்று தான் போகும். இது எந்த அரபு நாட்டு அறிஞர்கள் உணர்ந்தார்களோ, சவுதி அரேபியாவில் இருந்த நம்ம காலகட்டத்தினுடைய தலை சிறந்த ஃபிக்குத்துறை அறிஞர்கள் ஒருவரான அல் உசைமி, முஹம்மது சாலிஹ் அல் உசைமி, அவங்க இது தெளிவாக உணர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இது ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக வசிக்கக்கூடிய நாட்டில், மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நாட்டில் முஸ்லிம்கள் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் எல்லாம் பங்கேற்கலாமா, நாடாளுமன்ற தேர்தலாம் பங்கேற்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ ஷேக் அல் உசைமின் சொல்றாங்க, தாராளமாக பங்கேற்கலாம். பங்கேற்க அனுமதி இருக்குது மட்டும் இல்லை, சில நேரங்களில் அந்த தேர்தல்களில் நீங்கள் நின்று நாடாளுமன்றத்துக்கு போகிறதுங்கிறது வாஜிபாகவும் ஆகும். வாஜிப்னா நான் கட்டாயமாக கடமையாகவே ஆகும். இது டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் நிற்கிறது. தலைப்பின் சொல்ற எல்லாரும் ஷேக் அல் உசைமின் ஏற்றுக்கிறாங்க இல்லையா? ஷேக் அல் உசைமின் ஃபத்வா எலெக்ஷன்ல நிக்கலாம், அனுமதி மட்டும் கொடுக்கலாம், ஜாயிஸ்ன்னு மட்டும் சொல்லாது, வாஜிபாகவும் சில நேரங்கள் ஆகும் என்று சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, நீங்க அப்படி பார்லிமெண்ட்டுக்கு போறது மூலமா முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்கள் வருவதை தடுக்க முயற்சி செய்யலாம். முஸ்லிம்களுக்கு தீமைகள் வரும் இல்லையா, அதை தடுப்பதற்கான முயற்சி செய்யலாம். உங்களால முழுசா தடுக்க முடியலனாலும் நீங்க சில தீமைகளை தடுக்கலாம், சில நன்மைகளை அங்கே நிலைநாட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மட்டும் இல்லை, இது மாதிரி ஃபத்வா கொடுத்த நிறைய சலஃபி அறிஞர்கள் இருக்கிறாங்க. சவுதி லஜ்னத்துல் தாயிமாவே சிறுபான்மை நாடுகளில் முஸ்லிம்கள் தேர்தல் நிற்கலாம் என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு சவுதி ஃபத்வாலாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம நாட்டுடைய அறிஞர்களே ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டில், இந்திய துணை கண்டத்தில் இருந்த அறிஞர்கள்லாம் பெரும் இமாம் சவுதியிலேயே இங்கே வந்து படிச்சுட்டு போவாங்க. அவங்கெல்லாம் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, நம்ம சலஃபி சகோதரர்கள் சலஃபியானா சவுதியா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சவுதி அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அதிலே சவுதியிலே இந்தந்த அறிஞர் குறிப்பிட்ட அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அதுதான் சலஃப் மன்னஜ்னு நினைச்சுக்கிறாங்க. இது சலஃப் மன்னஜ் இல்லை. மன்னஜ் சலஃப்ங்கிறது அது குர்ஆன் சொன்னா அதை சஹாபாவினுடைய விளக்கத்தோடு பெற்றுக்கொள்ளுது. ஆதாரங்கள் குர்ஆன் சொன்னா விளக்கம்ங்கிறது சஹாபாவுடைய விளக்கம், அதுதான் மன்னஜ் சலஃப். ஃபிக்ஹுங்கிறது முஸ்லிம் பெரும்பான்மை நாட்டுக்கு ஒரு மாதிரியும் முஸ்லிம் சிறுபான்மையாக வசிக்கக்கூடிய நாட்டுக்கு ஒரு மாதிரியும் மாறும். எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரிலாம் இருக்காது. மெஜாரிட்டியாக இருக்கவங்க அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க, மைனாரிட்டியாக இருக்கவங்க அந்த முடிவு எடுக்க முடியாது. இப்போ நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய சூழலில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நம்ம நம்மை சுற்றி உள்ள சமூகம் நம்முடைய சமூகம், நம்முடைய கௌமம், அதே போல் இங்கே இருக்கிற அரசாங்கம் நம்முடைய அரசாங்கம் தான். நம்ம அதை விட்டு தள்ளி நிற்கும் போது, வெளியே நிற்கும் போது நம்ம வேற, அரசாங்கம் வேறன்னு ஆகுது. அப்போ அரசாங்கத்துக்குள்ள நம்முடைய விஷயங்களை சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்போ முஸ்லிம்களுக்கு தேவையான எந்த விஷயமும் அரசாங்கம் வழியா நடக்கிறது கிடையாது. முஸ்லிம்க்கு எதிரான விஷயங்கள் அரசாங்கம் மூலமா நடத்தப்படுது. எல்லா நேரங்களும் இல்லை, சில விஷயங்கள் தான் நடக்குது. இன்னைக்கும் அரசாங்கம் சரியாக நடக்கக்கூடிய நேரத்தெல்லாம் முஸ்லிம்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையே, பெரும்பாலும் கெட்டது நடக்காது. ஆனால் அரசாங்கத்தை விட்டு முஸ்லிம்கள் தள்ளி நிற்கும் போது, குறிப்பாக அஹ்லுல் ஹதீஸ் சலஃபிகள் தள்ளி நிற்கும் போது சரியான விஷயங்கள் உள்ள போகிறது. அரசியலிலும் சரி, அரசாங்கத்திலும் சரி, முஸ்லிம்கள் உள்ள போகணும். இதுதான் சலஃபி அறிஞர்களுடைய வழிகாட்டுதல். இன்னொன்னு, இந்த சூழல் இங்க இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு தான் புரியும். இங்க இருந்த பெரும் அறிஞர், எல்லாம் இமாம்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள அறிஞர்கள் 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்திருக்கிறாங்க. இவங்கள்ட்ட படிக்கிறதுக்காக பல அரபு நாடு, எகிப்துல இருந்தும் சவுதியில இருந்தும் இங்க படிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஷேக் பின் பாஸினுடைய முக்கியமான உஸ்தாதுகள் ஒருத்தவங்க ஷேக் சாத் இப்னு ஹமத் அல் அத்தீக், சவுதியில நீதிபதியாக இருந்தவர். ஷேக் சாத் இப்னு ஹமத் இப்னு அத்தீக் 1880களில் இந்தியாவுக்கு போபால்ல இருந்து இமாம் சித்திக் ஹசன் கான்ட்டு படிச்சுட்டு போயிருக்கிறார். ஷேக் பின் பாஸ் உஸ்தாதோட உஸ்தாத் யாரு, இந்தியாவில் இருந்த அல் ஹதீஸ் இமாம் சித்திக் ஹசன் கான், அது போபால்ல இருந்தோம். அதே போல டெல்லியில இமாம் நதீர் ஹுசைன் அல் தெஹ்லவி அவங்க இருந்தாங்க. இவங்க 2 பேரும் படிக்கிறதுக்காக நஜிதிலேருந்து அன்னைக்கு 18 மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. அங்கே நீதிபதிகளாக இருந்தவங்க தன்னுடைய பிள்ளைகள் இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. இது ஒரு உதாரணம். இதே போல இமாம் ஷம்சுல் ஹக் அல் அதீமாபாதி இருந்திருக்கிறாங்க. சுனன் அபூதாவுதுக்கு சிறப்பான விளக்குரை எழுதணும். ஷேக் பின் பாஸ் அந்த விளக்குரையை தான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவனு மஹபூத் சுனன் அபீதாவுத், அவங்க இந்தியா உத்தரப்பிரதேசில் இருந்தவங்க. அதே போல் அதே காலகட்டத்தில் இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு மௌத்தானவங்க, 1935 மௌத்தானவங்க ஷேக் இந்த திருமிதிக்கு விளக்குரை எழுதினவங்க அப்துல் ரஹ்மான் அல் முபாரக் பூரி, பெரும் இமாம்.
துஹ்ஃபத்துல் அஹ்வதி அப்படிங்கிற பேர்ல திருமிதிக்கு அவங்க ஷரஃப் விளக்குரை எழுதியிருக்கிறாங்க. ஷேக் பின்பாஸ் அதுதான் திருமிதிக்கான சிறப்பான விளக்குரைன்னு சொல்லுவாங்க. பின்பாஸ் மட்டும் இல்லை, இன்னும் பல அறிஞர்களும் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட படிக்கிறதுக்கெல்லாம் எங்கெங்கேருந்து வருவாங்க, பல அரபு நாடுகள் இங்கே வந்து படிச்சுட்டு போவாங்க. இந்த அப்துல் ரஹ்மான் முபாரக்ஃபூருடைய மாணவர்கள் வந்து பின்னாடி பெரும் அறிஞராக ஆனவங்கள ஒருத்தவங்க உபைதுல்லாஹ் ரஹ்மானி அல் முபாரக்ஃபூர். இவங்க இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் பனாரஸில் இருக்கக்கூடிய ஜாமியத்து சலஃபியா அப்படிங்கிற அந்த மதரசாவுடைய உஸ்தாதாக இருந்தவங்க. அவங்கக்கிட்ட ஹதீஸ் கிதாப்களை படித்து இஜாசா வாங்கிறதுக்காக சவுதியிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே 1.25 வருஷம் தங்கியிருந்து படிச்சுட்டு போனார். அப்படி சவுதியிலேருந்து இங்கே வந்து 1.25 வருஷம் தங்கி படிச்சுட்டு அவர் பேர் என்ன, ரபி இப்னு ஹாதி அல் பத்கி. ஷேக் ரபி அல்லாவா ஷேக் ரபி அப்படின்னு பேசுகிறாங்களே, நீ சலஃப் பண்ணதே ஷேக் ரபி சொல்கிறதான்ற மாதிரி பேசுகிறாங்க இல்லையா. அந்த ஷேக் ரபி வந்து ஹதீஸ் படிக்கிறதுக்கு இஜாசா வாங்குறதுக்கு இந்தியாவுக்கு தான் வந்தாங்க. 1.25 வருஷம் தங்கி இருந்தாங்க 1965 66 அவங்க கல்விக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு என்னன்னா ரிவர்ஸ் அடிச்சுட்டு இருக்கிறீங்க, அவங்க சொல்றதுதான் சலஃபியான்ட்டு. ஷேக் சஃபீர் ரஹ்மான் அல் முபாரக்ஃபூரி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ரஹீக்குல் மக்தூம் ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு முழு எழுதணும்னுட்டு அந்த கிதாப் எழுதின பிறகு அவங்கள சவுதிக்கு அழைச்சிக்கிட்டாங்க. சீரா ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு ஆய்வு செய்வதற்காக தனி ஒரு நிறுவனம் உருவாக்கி ஷேக் சஃபீர் ரஹ்மான் முபாரக்ஃபூரி அதுக்கு ஒரு தலைமை பொறுப்பில் போட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க மூத்தாறு வரைக்கும் அதில் தான் இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்லாம் ஷேக் சஃபீர் ரஹ்மான் அல் முபாரக்ஃபூரி கிட்ட போய் படித்தாங்க. இன்னைக்கு என்ன இது எது வந்தால் நாங்கள் அங்கே கேட்போம். நம்ம ஊர் பிரச்சனையா அங்கே இருக்கிறவங்க எவ்வளோ தூரம் புரிஞ்சிக்க முடியும்? ஓரளவுக்கு புரிஞ்சிக்கலாம், அவ்வளோ ஓரளவுக்கு தான் புரிஞ்சிக்க முடியும். நிறையா நிறைய கூட புரிஞ்சிக்க முடியாது. அவங்கெல்லாம் இந்த வாழ்க்கை என்னன்னே தெரியாது. அவங்க 100% முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வசிக்கிறாங்க. அரபி மொழி எல்லாருமே பேசக்கூடிய ஒரு நாட்டில் வசிக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தில் இருந்தது கிடையாது. அவங்க ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி சங் பரிவார் மாதிரி இயக்கங்கள்லாம் கிடையாது. இவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை என்ன புரிய போகுது? சங் பரிவார்னா என்னன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடிஞ்சாலும் ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மேலே அதை பற்றி அவங்க சொல்ல முடியுமா? நம்ம ஊரில் சாதாரண முஸ்லீம் கேட்டால் கூட 10-15 நிமிஷம் அதை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நேரத்தை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம். அதில் எத்தனை அமைப்புகள் இருக்குது, எந்தெந்த துறையில் அமைப்புகள் இருக்குது, அவங்க எதுலெல்லாம் ஊடுருவி இருக்காங்க, எந்த மாதிரி செயல்பாடெல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இதை தெரிஞ்சவங்க தான் இதுக்கான வந்து ஃபிக் உடையவங்களாக இருக்க முடியும். ஏன்னா ஃபிக் அப்படிங்கிறது என்ன, குர்ஆன் சுன்னாவை அறிதல் மட்டுமல்ல, யாருக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்களோ அவங்களை தெளிவாக அறிதல். அப்போ இந்த நாட்டு மக்களுக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க, இந்த நாட்டு மக்களுக்கு வழிகாட்ட போகிறாங்க, இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல இந்த நாட்டை ஆழமாக அவங்க புரிஞ்சிருக்கணும். இந்த நாட்டுடைய எல்லா மக்களை பற்றியும் புரிஞ்சிருக்கணும். இந்த நாட்டுடைய முஸ்லிம் மக்கள் தொகை எவ்வளோ? 22 அரபு நாடுகள் முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகள். அவங்களுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் தொகை அதிகம். ஒரு காலத்தில் சமமாக இருந்துச்சு, இன்னைக்கு இந்தியாவுடைய முஸ்லிம் மக்கள் தொகை அதை விட அதிகமாகிடுச்சு. 22 நாடுகள் அளவில் இங்கே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அதோட கூடுதலாக இருக்கிறாங்க. இந்தோனேஷியாவுக்கு அடுத்தது இந்தியான்றாங்க, அல்லது இந்தியா 3rd பெஸ்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அத்தனை நாடுகளையும் தாண்டி இங்கே. அப்போ அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு இவ்வளோ பெரிய மக்கள் தொகைக்கு தீர்வுலாம் கொடுக்க முடியாது. இந்தியாவுக்குள்ள முஸ்லீம்களே பலவிதமான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, பல மொழிகள் பேசக்கூடிய, ஒற்றை மொழியும் கிடையாது. அங்கே 22 நாடுகள் யாருமே பேசுகிறாங்க. எல்லாரும் உருதுலாம் பேசுறது கிடையாது. இந்திய முஸ்லீம்கள பெரும்பான்மை உருது பேசாத மக்கள், உள்ளூர் மொழிகளை பேசக்கூடியவர்கள். இந்திய முஸ்லீம் மக்கள் தொகையில் ஒரு 40% அந்த அளவு கூட வந்து உருது பேசுறவங்க கிடையாது. தமிழ்நாட்டில் 3ல் 2 பங்கு மக்கள் தமிழ் பேசக்கூடியவங்க, 3ல் 1 பங்கு மக்கள் முஸ்லீம்கள் தான் உருது பேசக்கூடியவங்க. இது இங்கே சூழல். இங்கேயும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு மாதிரி இருக்குது. கேரளாவில் முஸ்லீம்கள் 26% இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் 6% தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான மக்கள் தொகை இருக்கு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனை, ஒவ்வொரு விதமான தீர்வு அப்படிங்கிறது இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கூட ஒற்றை தீர்வெல்லாம் இங்கே கொடுத்துட முடியாது. இங்கேயே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஊரில் ஒரு மாதிரி இருக்க முடியும், தைரியமாக இருக்க முடியும். முஸ்லீம்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஊரில் அது வேற மாதிரி இருந்து ஆகணும் அப்படின்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்தாங்கன்னா இதுக்கான ஃபிக்கே அங்கே இருக்காது. ஃபிக் இல்லாமல் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியும்? அப்போ நம்முடைய தீர்வுகளை நம்ம வந்து மார்க்கத்தில் தேடணும். ஆனால் வெளிநாட்டு அறிஞர்கள்ட்ட போய் தேடிட்டு இருக்கக்கூடாது. வெளிநாட்டு அறிஞர்கிட்ட அவங்க பேசலாம், அறிஞர்கள் தான். அவங்களுக்கு வந்து சும்மா என்ன இருக்குன்னு சொல்லி மேலோட்டமாக சொல்லிட முடியும்.
ஆனா ஆழமாக, தெளிவாக, துல்லியமாக நம்ம ஊர் பிரச்சனைக்கு அவங்களால தீர்வு கொடுக்க முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம ஊர் பிரச்சனை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஊர் பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்கணும்னு வரக்கூடிய எந்த ஷேக் வந்து, ஷேக் வாங்க பிஜேபி பத்தி வந்து சொல்லுங்க, என்ன செய்யுதுன்னு சொல்லுங்க, என்ஆர்சி சிஏ பத்தி சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்க? அப்ப வந்து எதை எங்க இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவு இருக்கும். நம்ம ஊர் பிரச்சனைக்கு யாருக்கிட்ட கேட்கறதுங்கிற தெளிவு இருக்கும். முதல்ல நம்ம ஊர் பிரச்சனை என்ன அது முதல்ல நமக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தெரியாம நாங்க வந்து சலஃபியாவை ஏத்துக்கிட்டா முஸ்லீம் சமூகத்திலேயே நாங்க ஒரு தனி குழுவா ஒதுங்கிடுவோம், முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட பழகவே மாட்டோம், இந்திய தேர்தல்களில் பங்கெடுக்கவே மாட்டோம், இங்கே இருக்கிற அரசாங்கத்துக்குள்ள போகவே மாட்டோம் அப்படின்னா என்ன? இதுதான் ஹவாரிஜிகள் தன்மை. எல்லாத்தையும் விட்டு ஒதுங்குறோம், எல்லாத்தையும் விட்டு ஒதுங்குறோம், எல்லாத்தையும் விட்டு ஒதுங்குறோங்கிறது. சிறுபான்மையாக முஸ்லீம்கள் இருக்கும் பொழுது எப்படி வாழணும்னு ரசூல்லா வழி காட்டவே இல்லையா? எல்லா பிரச்சனைக்கும் இஸ்லாம்ல தீர்வு இருக்குல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ரசூல்லா கிட்ட தீர்வு இருக்குல்ல, எல்லா பிரச்சனைக்கும் குரான்ல தீர்வு இருக்குல்ல. அப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? ஹிஜ்ரத் மட்டும் தான் தீர்வா? 25 கோடி முஸ்லீம்களை வாங்க உள்ள இழுத்துக்கிறதுக்கு அளவுக்கு ஏதோ ஒரு நாடு இருக்குதா? எங்கேயாவது வரலாறு 25 கோடி பேர் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போனது பார்த்துருக்கீங்களா? 10 லட்சம் பேர் இங்கே நாங்க போறது கஷ்டம். அதை ரிசீவ் பண்றதுக்கே எந்த நாடும் தயாரா இருக்க மாட்டாங்க, அந்த எண்ணிக்கை ரிசீவ் பண்றதுக்கு. இங்க 10 கோடிலாம் கூட இல்லை, 25 கோடி. 22 அரபு நாடுகளை காலி பண்ணி கொண்டாந்து ஒரு இடத்துல கொட்டினா எப்படி இருக்கும்? அதை விட பெருசு. நீ இஸ்ராலாம் தீர்வு கிடையாது. இங்க இந்த ஜிஹாதெல்லாம் இல்லை. ஏன் இல்லை? இங்க தாவா தான் இருக்குது. மார்க்க சட்டப்படி இங்க தாவா தான் இருக்குது. இங்க வந்து ஜிஹாதுக்கான முயற்சிகளுக்கு அனுமதி இல்லை. இங்க ஹிலாஃபத்துக்கான முயற்சிகளுக்கும் அனுமதி இல்லை. ஹிலாஃபத் வந்து முஸ்லிம்களும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பேச வேண்டிய பேச்சு. அது வந்து அவங்க தான் செய்யவும் முடியும், அவங்க தான் அதை பேசவும் செய்யணும். முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல ஹிலாஃபத்தை பற்றி பேசுறது மார்க்கம் தெரியாதவங்களுடைய பேச்சு. இங்கே ஹிலாஃபத்து வேணும் அப்படின்லாம் வெளியே வந்து ஹிலாஃபத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் தெரிவிச்சாங்க, காந்தியே ஹிலாஃபத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் இல்லையா? உஸ்மானியா ஹிலாஃபத் முதல் உலக போரில் தோற்று போன பிறகு ஹிலாஃபத் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிறப்போ ஹிலாஃபத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்திய துணை கண்டத்தில் ஹிலாஃபத் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அதுல வந்து முஸ்லீம் அல்லாத மக்களும் பங்கேற்றிருந்தாங்க, காந்தியும் பங்கெடுத்து கொண்டார். பல பள்ளிவாசல்ல காந்தியை கூப்பிட்டு மெம்பர்லாம் வரைஞ்சி பேச வச்சிருக்கிறாங்க. காந்தியே ஹிலாஃபத் வரணும்னு ஆதரிச்சிருக்கிறார். எங்க? முஸ்லீம் பகுதிகள், இந்தியாவில் இல்லை. இங்க இருக்கிற முஸ்லீம் தலைவர்கள் அறிஞர்கள் அன்றைக்கு தெளிவா இருந்தாங்க. அங்கேத்திய ஹிலாஃபத்தை பத்தி தான் பேசினாங்க, இங்கே ஹிலாஃபத் கொண்டு வரதை பத்தி அவங்க பேசவே இல்லை. ஹிலாஃபத் சரியான முறையில் புரிந்து கொள்ளப்பட்டால் காந்தி மாதிரி உள்ள தலைவர்களும் கூட ஹிலாஃபத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்றது வரலாறு நமக்கு காண்பிக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க பேசுற ஹிலாஃபத்துங்கிறது என்ன? வந்து எல்லாரையும் எதிரியா பார்க்கிற ஒரு அரசாங்கம், முஸ்லிம் அல்லாத மக்களை எதிரியா பார்க்கிற ஒரு நிலைப்பாடு. அப்படியெல்லாம் ஒன்றும் ஹிலாஃபத்து இல்லை. நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை கத்துக்கிட்ட சஹாபாவும் அப்படி இல்லை. அவங்கள பார்த்து தான் மக்கள் இஸ்லாமிய நோக்கி வந்தாங்க. ஹிலாஃபத்துங்கிறது முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. இந்திய சூழலில் அதை பற்றி நம்ம வந்து பேசணும்னு அவசியமும் கிடையாது. இந்திய சூழலில் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து நம்ம பார்க்கணும், அதுதான் பேசணும். இங்கே நம்ம என்ன செய்ய முடியுமோ அதுக்குள்ள தான் இருக்கும். அதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி தரக்கூடியது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ சுருக்கமாக சொன்னால் ஒரு 2-3 விஷயமா நம்ம வந்து சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, ஒன்று, இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே நம்முடைய உம்மத்துக்கும் கவுமுக்கும் நமக்கு முதல் வித்தியாசம் தெரியும். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ஒரு உம்மத்து. நம்முடைய பகுதியில் வசிக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரு கவும், நாமளும் அவங்களும் ஒரே கவும், ஒரே சமூகம். யாரு? முஸ்லீம்களும் இந்துக்களும் ஒரே சமூகம், முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே சமூகம், முஸ்லீம்களும் நாத்திகவாதிகளும் கூட ஒரே சமூகம், முஸ்லீம்களும் ஜெயினுங்களும் முஸ்லீம்களும் புத்திஸ்டுகளும் இன்னும் என்னென்ன மதம் இருக்க எல்லாரும் ஒரே சமூகம். ஒரு பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு கவும், ஒரு சமூகம். அப்ப எல்லாரும் சேர்ந்து எல்லாருடைய நன்மைக்காக வந்து உழைக்கிறது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த வழிமுறை. அப்ப இந்த நபிமார்களுடைய அழைப்பையும் பார்த்தேன், யா கௌமி, என்னுடைய சமூகமே என்று தான் கூப்பிட்டுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து இந்த மக்கள் இப்படியே போறாங்களேன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்கோம்? உங்களை நீங்களே கொன்று கொள்வீங்களே என்று அல்லாஹ் சொல்றது, சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுதான் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம வந்து பழக வேண்டிய முறை, அவங்க மேல கொள்ள வேண்டிய அக்கறை. இதுதான் வந்து ஒரு சலஃபியினுடைய உண்மையான சரியான நிலைப்பாடாக இருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் குர்ஆன் சொன்னாலே இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வசிக்கக்கூடிய சூழலில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்ன்றப்போ அங்கே இருக்கிற ஆட்சிக்குள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பங்கேற்றிருக்கிறாங்க, நஜ்ஜாஷி பங்கேற்றிருக்கிறாங்க ரசூல்லா காலத்தில். அது தவறாக தான் ரசூல்லா அவங்கள பதவி விலக சொல்லியிருப்பாங்க.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து முந்தைய சமூகத்து சட்டம்னு கூட விளக்கம் இல்லாதவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது குர்ஆனுடைய சட்டம். நஜ்ஜாஷிங்கிறது ரசூலா காலத்தில் இருந்தவர். நீங்க வந்து முஸ்லீம், நீங்க எப்படி வந்து இஸ்லாமிய சட்டம் இல்லாத ஒரு இடத்துல ஆட்சி பொறுப்பை ஏற்கலாம்? நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படிலாம் ரசூலா நஜ்ஜாஷி கிட்ட சொல்லவே இல்லை. உங்களால எந்த சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முடியல. உங்களால பப்ளிக்கா கூட இஸ்லாம வந்து பிராக்டிஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி சூழல்லாம் நீங்க இருக்கக்கூடாது. நீங்க வெளிய வாங்க அப்படிலாம் ரசூலா சொல்லவே இல்ல. ஆட்சி பொறுப்புல ஒரு முஸ்லீம் போறதுக்கு வாய்ப்பு இருந்தா, அத வந்து அந்த அந்த இடத்துல இருக்கிறது முஸ்லீம் நன்மை தரும். முஸ்லீம் மட்டும் எல்லா மக்களுக்கும் நன்மை தரும் என்பதை ரசூலுல்லா தெளிவா புரிஞ்சு வச்சாங்க. அதனால தான் நஜாஷி அங்க ஆட்சி பொறுப்புல அனுமதிச்சாங்க. அதேபோல மதீனாவுக்கு வந்து குடியேறும்போது அங்கே இருந்த 3 சமூகங்கள் என்னன்னா, அங்க இருந்த முஸ்லிம்கள் இருந்தாங்க, முஷ்ரிக்குகள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க. இந்த 3ம் ஒற்றை கௌம், ஒற்றை சமூகம் என்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் தான் நம்ம நம்ம எப்படி இந்த நாட்டுல வாழணும் அப்படிங்கிறதுக்கான முன்னுதாரணம். இந்த அடிப்படையில் தான் இந்த நாட்டுல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சலஃபி அஹ்லுல் ஹதீஸ் அறிஞர்கள் இந்த நாட்டுல வந்து தேர்தல் அரசியல்ல பங்கேற்கலாம், ஆட்சிக்குள்ள போகலாம் என்றெல்லாம் சொன்னாங்க. அதை செஞ்சும் காமிச்சாங்க. அபுல் கலாம் ஆசாத் அதுக்கு ஒரு அருமையான உதாரணம். அதெல்லாம் மற்றவங்களும் இருக்கிறாங்க. நமக்கு நல்ல பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு உதாரணம் அவங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இங்க பேசப்பட்டிருக்கு. அதுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்டு நான் சொன்னேன் இல்லையா, நீங்க பேங்கிங்ல பங்கேற்கலாம் அப்படின்னா, இங்க வந்து இதுலயும் டெமோக்ரஸிலையும் பங்கேற்கலாம். டெமோக்ரஸி அக்கீதாவை நம்ம ஏத்துக்கல. ஆனா இங்க இதுதான் சிஸ்டம். இதுலதான் நம்ம டிராவல் பண்ணி ஆகணும். அதுல போய் என்ன செய்யணுங்கிறத ஷேக் அல் உசைமின் கொடுத்த ஃபத்வான்னு சொன்னேன். அவங்க மட்டும் இல்லை, லஜ்னத்துல் தாயிமா கொடுத்துருக்கு, பல்வேறு அறிஞர்கள் இதை கொடுத்துருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா நான் அரசியலுக்கு உள்ளே நுழைஞ்சேன். இந்த ஃபத்வாக்கள்லாம் பார்த்துட்டு தான் இத்தனை அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட இதெல்லாம் வந்து சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்காக உடனே எல்லாருமே அரசியல், எல்லா சலஃபியும் அரசியல்வாதி ஆயிடணும் அப்படின்னு சொல்லல. யாருக்கு அரசியல் தெரியுமோ அல்லது அரசியலை கற்றுக்கொள்ள முடியுமோ அவங்க உள்ள போய் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சி செய்யலாம், அல்லது மக்களுக்கு நல்லது செய்ய முயற்சி செய்யலாம். அதைத்தான் ஷேக் அல் உசைமி அந்த ஃபத்வாவில் சொல்றாங்க. உசைமி மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு அறிஞர்களும் அது சொல்லியிருக்கிறாங்க. அது சவுதி அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க, ஈர்த் அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க, ஜோர்டான் யமனுடைய அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இவங்களை விட பெரும் அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க. இமாம் என்று சொல்ற அளவுக்கு உள்ள கல்வியாளர் இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து இதை அனுமதிச்சிருக்கிறாங்க. அவங்கள சிலர் இதுல பங்கெடுத்தும் இருக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா சொல்றதா இருந்தா, எல்லாரையும் விட்டு தள்ளி இருப்பது என்பது சலஃப் மன்ஹஜ் என்று இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொது சமூகத்தை விட்டு தள்ளி இருப்போம், ஏன்னா அவங்களோட பழக்கம் நம்முடைய இஸ்லாம் பலகீனமாயிடும். முஸ்லீம்களையே நான் வந்து மற்ற முஸ்லீம்களை விட்டு தள்ளி இருப்போம், ஏன்னா அவங்கெல்லாம் விதத்துக்காரங்க, அவங்களோட பழகினா நம்மகிட்ட விதத்து வந்துடும், நம்முடைய வந்து சுண்ணாவை பின்பற்றது பலகீனமாயிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப என்னதான் சுண்ணா கத்துக்கிறீங்க, என்னதான் இஸ்லாம் கத்துக்கிறீங்க? சுன்னா இஸ்லாம் அவ்வளோ பலகீனமானதா? அடுத்தவங்கள்ட்ட போன உடனே இஸ்லாம் வந்து மங்கி போயிடும், குஃபர் பெருசாயிடும். அடுத்தவங்கள்ட்ட போன உடனே சுன்னா அப்படியே வந்து வலுவிழந்துடும், விதத்து வலுவாயிடுமா? அப்ப சுன்னா அவ்வளோ பலகீனமா? இஸ்லாம் அவ்வளோ பலகீனமா? மக்களுடைய கல்புகளை வெற்றி கொள்றது இல்லையா இஸ்லாம்? இஸ்லாம் வந்தா அந்த மக்களுடைய கல்வி தானே இஸ்லாமை நோக்கி வராதா? சுன்னா வந்தா மக்கள் வந்து ரசூலாவை நேசிச்சு அதை நோக்கி திரும்ப மாட்டாங்களா? பிரச்சனை வந்து சுன்னாலே இஸ்லாமியில இல்லை, நம்ம கிட்ட இருக்குது, நம்முடைய பலகீனத்தில் இருக்கு, நம்முடைய தவறான புரிதல் இருக்கு, நம்முடைய பலகீன ஈமானுடைய பலகீனம் கூட சொல்லல. சுன்னா எது, சுன்னாவுடைய மற்ற மக்கள்கிட்ட எப்படி பழகணும் நமக்கு தெரியல. நம்ம வந்து சலஃபியாங்கிற பேர்ல ஏதோ ஒரு புது ஹிஸ்பியாவை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இஸ்லாம்னா என்ன நமக்கு தெரியல. நம்ம வந்து அதனால இஸ்லாமுடைய தாவா பத்தி வந்து எப்படி செய்யணும்னு கூட தெரியாம இருக்கிறோம். மற்ற மக்களுக்கு பேர்ல நல்ல விதமான தாக்கங்களை ஏற்படுத்தாமல் இருக்கிறோம். இது வந்து பலர்கிட்ட உள்ள பிரச்சனை. குறிப்பா இன்றைக்கு சலஃபி என்று சொல்லக்கூடிய நபர்கள், நான் சலஃபிகளை தாக்கல, நானே சலஃபி தான், அல்ஹம்துலில்லாஹ். நான் சலஃபியாவான்னு, சலஃபியா மரணிக்கணும்னு தான் அல்லாஹ் கிட்ட துவா செய்யறேன். பிரச்சனை அது இல்லை. சலஃபியாவை தவறாக விளங்கி கொண்டு இதுதான் சலஃபியா, அதுதான் சலஃபியான்னு சில விஷயங்கள் முன்வைக்கப்படுது. அவை சலஃபியா அல்ல, அவை சலஃபியாவுக்கான சரியான புரிதல் அல்ல. சலஃபியாங்கிற பேர்ல வரக்கூடிய ஹிஸ்பியா கதை. அப்ப அதையெல்லாம் கலைஞ்சு நம்ம சுற்றி இருக்கிற மக்களோட நம்ம வந்து ஒழுங்கான முறையில் பழகணும். அதுக்கு நமக்கு சரியான கல்வி வேணும். நல்ல நியத்து இருந்தால் மட்டும் பத்தாது. நம்ம வந்து சுன்னாவை சரியான முறையில் கற்றுக்கிட்டோம், இஸ்லாமை சரியான முறையில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம முதல்ல உறுதியாகும், நம்முடைய ஈமான் உறுதியாகும். உறுதியான ஈமானோட நம்ம தெளிவான ஃபிக்ஹோட இந்த விஷயத்துல இறங்குறோம் அப்படின்னா அப்போ சுற்றி இருக்கிற மக்கள் மேல நாம் தாக்கம் ஏற்படுத்த முடியும், நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அப்படித்தான் ஒவ்வொரு நபியும் செஞ்சிருக்காங்க. அப்படித்தான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அவங்க காலத்திலேயே அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாமை நோக்கி வந்ததை பார்த்து அப்படிதான் பல இடங்கள்ல சலஃபி இமாம்கள் தாவா செஞ்சு அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் எல்லாம் சுன்னாவை நோக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. பிஇذنில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. அப்ப
அப்போ நம்ம வந்து தனிச்சு போறது சலஃபியா இல்லை, தனிச்சு தெரியறது சலஃபியா இல்லை. சலஃபியா அப்படிங்கிறது என்ன? சஹாபாவுடைய விளக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறது, மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து மக்களை திருத்துவதற்கான முயற்சிகளை செய்வது. தப்பு நடக்கிற இடத்துல திருத்தும், நல்லா இருக்கிற இடத்த இன்னும் சிறப்பாக ஆக்கும், அதுதான் சலஃபியா. அப்போ நம்ம அந்த நிலைப்பாடு தான் எடுக்கணும், அது சார்ந்த முயற்சிகள் தான் எடுக்கணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? சலஃபியானா என்ன அப்படிங்கிறத சரியான ஆதாரங்களின் அடிப்படையில நம்ம முறையான கல்வியை பெற்றுக்கொள்ளுதல். இன்ஷா அல்லாஹ். சலஃபியானா இவங்க சொல்றது, அந்த ஷேக் சொல்றது, இந்த இமாம் சொல்றது இல்லை. சலஃபியாங்கிறது அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. அதனுடைய சரியான விளக்கம் தூதர்கிட்ட இருந்து அந்த கல்வியை பெற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர்கள் சஹாபா சொன்ன இது மட்டும் தான் சலஃபியா. அதுக்கு பிறகு வந்ததெல்லாம் அந்தந்த காலகட்டத்தை இஜ்திஹாத், அந்தந்த காலகட்டத்தை அறிஞர்களுடைய நிலைப்பாடுகள். அப்ப இந்த காலகட்டத்தினுடைய அறிஞருடைய நிலைப்பாடு என்ன, அதுவும் இந்த காலகட்டத்துல நம்ம நாட்டுக்கான நிலைப்பாடு என்ன, இதையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஒழுங்கான முறையான கல்வி, குறிப்பா ஒழுங்கான முறையான ஃபிக்ஹுடைய கல்வி நமக்கு இருக்கணும். அப்ப அதை பெற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் நம்ம இந்த விஷயங்களை நிலைநாட்ட முடியும், சரி செய்ய முடியும். அதை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதுக்கான அந்த தௌஃபீக்கை நமக்கு தரணும், அதுக்கான கூவத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தரணும். அல்லாஹ்வுடைய மக்களாக அஹ்லுல்லாஹ் அவாக மாறக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தரணும் என்று சொல்லி துஆ செய்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.